லைட்ஸ் கேமரா ஆக்ஷன். அண்ணே இருங்க அண்ணே ஒரு நிமிஷம். இது என்ன புதுசா டெக்கரேஷன்லாம் பண்ண மாதிரி இருக்கு? RPTM 50K-ஆ? என்ன சிஸ்டர் இப்படி ஷாக் ஆவறீங்க? நீங்க என்ன ட்ரைலர் வீடியோ பார்க்கலையா? ஓ அதான் நான் பார்த்தேன். ஆமா வியூவர்ஸ், இன்னைக்கு நம்மளுக்கு 50K செலிப்ரேஷன் வீடியோ. 50K ஆயிட்டுன்னு நாங்க மட்டும் கொண்டாடினா போதுமா? அதனாலதான் நம்ம டீம் மெம்பர்ஸ் அண்ட் உங்க கூட சேர்ந்து நம்ம இந்த டேயை கொண்டாட போறோம். இன்னைக்குள்ள ப்ரோக்ராம்ல நம்ம என்னெல்லாம் பண்ண போறோம்? இன்னைக்கு நம்ம சஸ்பென்ஸ்லாம் ரிவீல் பண்ண கூடாது. ஆமா ஆமா, நீங்க ஃபுல் வீடியோ எக்ஸைட்மெண்ட்ல இருந்து பார்க்கணும். அதனால நான் எதுவும் சொல்லலப்பா. வாங்க நம்ம வீடியோக்குள்ள இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன போய் போன் பார்த்துட்டு இருக்கா? ஐயோ இல்ல வினோ, நான் இப்போ பிரேக்ல நம்ம சேனல்ல உள்ள யூடியூப் கமெண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். அதான் ஒரே ஷாக்கு. நிறைய பேரு இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு இவ்வளவு நல்லது நடந்திருக்கு, இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் இப்படி அப்படின்னு சொல்லி நிறைய சாட்சி போட்டிருக்காங்க. அதை பார்த்துட்டு இருக்கேன். என்ன அபி சம்பந்தமே எல்லாம் பண்ணிட்டு இருக்க? எனக்கு செலிப்ரேஷன் வீடியோ, நீ என்ன பண்ணிட்டு இருக்கா? ஐயோ இது என்ன சம்பந்தமே இல்லாதது. நம்ம அடுத்த செஷனே இத பத்தி தான். செலிப்ரேஷன் வீக்ல சாட்சி இல்லனா எப்படி? ஆமா வியூவர்ஸ், இதே மாதிரி நீங்க கமெண்ட்ஸ்ல போட்டிருக்க உங்க சாட்சி பத்தி தான் அடுத்த செஷன். வெறும் சப்ஸ்கிரைபருக்கு சாட்சி மட்டும் தான் இருக்குமா? அதான் இல்ல, நம்ம சப்ஸ்கிரைபர் கூட சேர்ந்து நம்மளோட டீம் மெம்பர்ஸ் நிறைய பேர் முன்னாடி சாட்சி கொடுக்காதவங்க எல்லாருமே சாட்சி கொடுக்க போறாங்க. ஓவர் டு சாட்சி செக்ஷன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த சாட்சியை பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிக்காக கர்த்தரை துதிக்கிறேன். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கும்போது கண்ணீர் வருது. இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லையும் ஆண்டவரை துதிக்கிறதும் சொல்லிதான் மனசுல ஒரு எண்ணம் வருது. 25K சப்ஸ்கிரைபர் டைம்லயும் என்னோட சாட்சியை உங்ககிட்ட எல்லாருக்கும் பகிர்ந்திருப்பேன். அதுக்கப்புறம் இப்ப 3 வருஷம் ஆயிட்டு. சோ புதுசா வந்திருக்க சப்ஸ்கிரைபருக்கு என்னோட சாட்சியை பகிர்ந்து கொள்ள நான் கர்த்தரால ஏவப்படுகிறேன். இந்த நம்ம RPTM சபையில நான் இணைந்த வருஷம் 2016 ஆண்டு. அதற்கு முன்பாக நாங்களும் என்னுடைய குடும்பத்தார் எல்லாருமே, என் கணவர் தவிர, என் கணவர் 10 படிச்சுக்கிட்டு இருக்கும் போது அவங்க ஒரு கிறிஸ்டின் தான். நல்ல ஆவிக்குரிய ரீதியில அவங்க வளர்ந்து இருந்தவங்க தான். ஆனா நான் என்னோட ஃபுல் ஃபேமிலி பேக்ரவுண்ட் எல்லாருமே இந்து தான். அதுக்கப்புறம் எனக்கு ஏசப்பான யாருமே எனக்கு தெரியாது. நான் ரொம்ப சின்ன பிள்ளைல இருக்கும்போது ஒரு டைம் மட்டும் நான் VBSக்கு போயிருக்கேன். அதை தவிர எனக்கு ஏசப்பா எப்படி இருப்பாங்க, வசனம், சண்டே கிளாஸ், ஆராதனை, எனக்கு எதுவுமே எனக்கு தெரியாது. எனக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்ட் எலிசபெத் அப்படின்னு சொல்லி இருந்தா. அவதான் ஃபர்ஸ்ட் என்னைய VBSக்கு கூட்டிட்டு போனான். அதுக்கப்புறம் அந்த VBS 10 நாள் நான் போகும்போதுதான் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் அப்படின்ற ஒரு வசனம் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் டைரக்டா நான் ரட்சிக்கப்பட்டது, ஆண்டவருக்குள்ள வந்தது 2016 ஆண்டு நம்ம RPTM சபையில ஒரு கன்வென்ஷன் கூட்டம் நடக்கும் போதுதான் நாங்க வந்திருந்தோம். அப்புறம் ஆவிக்குரிய இதுல நாங்க வளர்ந்து வரும்போது எனக்கு 5 வருஷம் குழந்தை இல்லாம இருந்துச்சு. ஏசப்பா கிட்ட அநேக நாட்கள் ஜெபித்த நாட்கள் உண்டு. கண்ணீரோடு ஜெபித்தோம். ஏன் நான் மட்டும் தனியா ஜெபிக்கல, பாஸ்டர் எங்க கூட சேர்ந்து ஜெபிச்சாங்க. பாஸ்டர் அம்மா, சபையில இருக்கிற அநேக குடும்பத்தார் எல்லாருமே எங்களுக்காக எப்படி சொல்ல கண்ணீரோடு ஜெபிச்சாங்க. ஏன்னா எல்லாரும் ஒவ்வொரு டைம் ஒவ்வொருத்தவங்க சொல்லுவாங்க, சாரதா பிரெக்னண்டா இருக்கும் போது அந்த வயிற்றுல கை வச்சுட்டு இருக்கிற ஒரு போட்டோ எனக்கு தேவை, நான் அதை பார்த்துட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்க ஆராதனையில ஜெபிச்சுட்டு இருக்கும் போது பக்கத்துல இருக்கிறவங்க மறைமுகமா நான் கண்ணை மூடி ஜெபிச்சுட்டு இருக்கும் போது என் வயிற்றுல கை வச்சு ஜெபிப்பாங்க. அவ்வளவு பாசம் எங்க சபை மக்கள் என் மேல வச்சிருந்த பாசம் அவ்வளவு ஒரு கொள்ள அளவு பாசம். எங்க பாஸ்டர் அம்மா எனக்காக 21 நாள் உபவாசம் பண்ணி எங்களுக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் பாரத்தோடு ஜெபிச்சுதான் இப்ப அழகான எங்க ஜூயட் பிறந்திருக்காங்க. இப்ப எங்க ஜூயட்க்கு 6 வருஷம் ஆகுது. கர்த்தர் எங்களை ஆசீர்வதிச்ச விதம் கிரகிக்கவே முடியாது. அந்த டைம்ல தான் 2020 ஆண்டு லாக்டவுன் ஆச்சு. லாக்டவுன் டைம்ல தான் இப்போ ஊழியத்தை செய்யணுமே. அப்போ இந்த மீடியா மினிஸ்ட்ரிக்கு முன்னால வாரத்துக்கு ஒரு நாள் வெளியே ஊழியத்துக்கு போறதெல்லாம் உண்டு. ஆனா லாக்டவுன் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஊழியமுமே இல்லையே. அப்போ பாஸ்டருக்கு முதல்ல ஒரு தரிசனம் உண்டு. எப்பவுமே சொல்லுவாங்க ஒரு பெரிய தரிசனம் இருக்குன்னு சொல்லிட்டு பிரசங்கம் பண்ணும் போதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா
இந்த மீடியா மினிஸ்ட்ரின்னு ஆரம்பிச்ச உடனே பாஸ்டர் வந்து என்னைய கூப்பிட்டு, சிஸ்டர் நீங்க கண்டிப்பா இந்த ஊழியத்தை நீங்க செய்யணும், உங்க சாட்சியை நீங்க பகிர்ந்து கொள்ளணும், ஸ்கிட் மூலியமா நம்ம வந்து காஸ்பல் சொல்லணும் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா எப்படி உங்ககிட்ட சொல்றது, நான்லாம் வந்து ரொம்ப நம்மளை யாருமே மதிக்க மாட்டாங்க. ஆக்சுவலி சொல்ல போனா நம்மளாம் வந்து அற்பமா எண்ணப்படுறவங்க, குடும்பத்தாரால நம்ம வந்து ஒதுக்கப்பட்டவங்க. ஆனா இப்ப வந்து ஏசப்பா வந்து உடைக்கப்பட்ட பாத்திரத்தை தான் உபயோகப்படுத்துகிறார் அப்படின்றத நினைச்சு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆனா நான் நினைச்சு கூட பார்க்கல இந்த அளவுக்கு நாங்க நாடகம் எடுப்போம், இந்த அளவுக்கு நாங்க பேசுவோம், இந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்லுறதுக்காக இந்த அற்பமா எண்ணப்பட்ட பாத்திரத்தை ஆண்டவர் வந்து உபயோகப்படுத்துவார் என்று நாங்க வந்து நினைச்சு கூட பார்க்கவே இல்லை. அதே மாதிரி எங்க வீட்டுக்கார் வந்து அதிகமா நீங்க பாத்துக்கவே மாட்டீங்க. எங்க வீட்டுக்கார் வந்து பிஹைண்ட் த சீன் தான் இருப்பாங்க. ஏதாவது 1-2 சீனுக்கு எங்க வீட்டுக்கார் வருவாங்க. ஆனா அவங்க செய்யற வந்து பெரிய ஊழியமே என்ன தெரியுமா, எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கிறது தான் அவங்க செய்யற மிகப்பெரிய ஊழியமே. ஏன்னா நைட்டு சில டைம் வந்து 12 மணி ஆயிரும், 1 மணி ஆயிரும், சில நாள் 2 மணி கூட ஆயிரும். ஆனா எங்க வீட்டுக்கார் ஒரு நாளுமே ஒண்ணுமே சொல்லாம எப்படின்னா எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாங்க. ஏதாவது ஒரு சின்ன சின்ன வேலை இருந்ததுன்னா அந்த வேலை கூட எனக்கு அவங்க அழகா செஞ்சு தருவாங்க. இப்போ மீதியான காரியங்களை எங்க வீட்டுக்காரர் உங்களுக்கு சொல்லுவாங்க. இந்த என் ஒய்ஃப் எங்களுக்கு பேபி இல்லாம இருக்கும்போது என் ஒய்ஃப் வந்து சர்ச்சில் வந்து ஒரு வேண்டுதல் ஒன்று வச்சன்னைக்கு எங்களுக்கு குழந்தைய ஒன்று தாங்க, அந்த குழந்தை வந்துச்சுன்னா நான் ஊழியத்துக்கு முழு நேரமா ஒப்படைக்கேன், நான் என்ன அர்ப்பணிக்கேன் அப்படின்னு சொல்லி அவ வந்து ஒரு வேண்டுதல் பண்ணான். அந்த வேண்டுதல் பண்ணது மாதிரி அந்த வருஷமே எங்களுக்கு ஜூலைட் எங்களுக்கு கர்த்தரோட கிருபையில எங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்டா கிடைச்சா. எங்க லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் எங்க வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப அற்புதங்கள் நடந்துச்சு, ரொம்ப சந்தோஷமான நிகழ்ச்சி நடந்துச்சு. ரொம்ப பார்க்கக்கூடாத கஷ்டங்கள் எல்லாமே பார்த்தோம். அது இல்லாம சபை மூலம் எல்லா மக்களும் எங்களுக்கு ஜூவேட் பார்க்கணும், எங்களுக்கு ஒரு குழந்தை கிடைக்கணும்னு சொல்லி ரொம்ப ஃபாஸ்டிங் எல்லாம் போட்டு 21 days ஃபாஸ்டிங் போட்டு எங்களுக்காண்டி ரொம்ப ப்ரேயர் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி எங்களுக்கு லைஃப்ல வந்து ஸ்ட்ரகிளிங் உண்டு. வெறும் கர்த்தரோட கிருபை அளவுக்கு அதிகமா இருக்கும். வெறும் ஒரே ஒரு குறைஞ்சிருந்தோம், சின்ன ஒரே ஒரு பார்ட் மட்டும் தான் எங்களுக்கு இல்ல, பேபி மட்டும் இல்ல. அந்த ஒரு நாள் நாங்க பட்ட அவமானம் கொஞ்சம் கிடையாது, ரொம்ப வேதனைப்பட்டிருக்கோம். 2 பேரும் ரொம்ப அழுதுருக்கோம். வாழ்க்கையில ரொம்ப கஷ்டங்கள் நாங்க சகிச்சு அதுக்கப்புறம் வெளியே இருந்து குழந்தை வந்த பிறகு எல்லாருமே ரொம்ப பாசமா இருந்தாங்க. ஒரு 3 வருஷம் கழிச்சு லைஃப்ல எங்களுக்கு அப்படி ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. அந்த ப்ராப்ளம் நானும் என் ஒய்ஃபும் லைஃபே முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்க முடிவு எடுத்திருந்தோம். திடீர்னு எங்களுக்கு அப்பதான் எங்களுக்கு பாஸ்டர் எங்ககிட்ட அப்பப்போ போன் பண்ணி பேசி எங்களை சேர பண்ணுவாங்க. ஒரு சகோதரர் போல எங்க கூட எப்பவுமே இருப்பாங்க. எங்களுக்கு எந்த லைஃப்ல எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லி எங்களுக்கு அப்பப்போ அவங்களுடைய ஒப்பீனியன் கொடுப்பாங்க. வசனம் மூலமே எங்களுக்கு ரொம்ப தியானிச்சு எங்களுக்கு ரொம்ப அந்த ஒரு சூசைட் பண்ண அந்த நோட்டை எங்களுக்கு மைண்ட்ல இல்லாத மாதிரி எரேஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்க கர்த்தரை நோக்கி விசுவாசிங்க, உங்களுக்கு அறியாத எட்டாதமான பெரிய காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பேன் அப்படின்னு சொன்ன மாதிரி அந்த வசனம் சொல்லி நாங்க அதுக்கப்புறம் சின்ன சின்னதா வீட்டுல ப்ரே பண்ண ஆரம்பிச்சோம். தினமும் பண்ண மாட்டேன். என் ஒய்ஃப் அந்த தினமும் உட்காந்து ப்ரே பண்ணுவோம். நான் எப்போ ஆபீஸ்ல போறதுக்கு வர்றதுக்கு 3/4 மணி நேரம் 1 hour ஆகும். அந்த டைம்ல பைக்லயே டிராவல் பண்ணுவேன். அந்த டைம்ல நான் ப்ரே பண்ணிக்கிறேன். அப்படியே லைஃப் போயிட்டே இருந்துச்சு. அப்போ லைஃப்ல எங்களுக்கு திடீர்னு ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு. வீட்டுக்குள்ள என்னுடைய வீட்டுல ரொம்ப ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அந்த டைம்ல ரொம்ப ரொம்ப கஷ்டமான நிலைமையில ரொம்ப முடியாத பிரச்சனை வந்து வெளியே வந்தோம். பாஸ்டரும் பாஸ்டராமா எங்க கூட ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அது இல்லாம என் ஒய்ஃப் இந்த ஊழியத்துல அவங்க அர்ப்பணிச்சதுல இருந்து எங்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அது பண்ணிட்டு கூட அப்படியே எங்களை அப்படியே வந்துட்டு அப்படியே அந்த சைடோட அப்படியே அது காணாமே போயிடும். கர்த்தருடைய கிருபை எங்க கூட நான் முத ஹாஸ்டல்ல சேர்ந்து எப்படி இருந்தாலும் 1997 இருந்து எனக்கு ஏசப்பை பத்தி தெரியும். அப்ப இருந்து நான் எப்பெல்லாம் இருக்கணும், அது வரைக்கும் எனக்கு பிரச்சனை வரும். அப்படி வந்துட்டு அது இன்னொரு சைடா அப்படியே ஏசப்பா கொண்டு போயிருவாங்க. அந்த நாள் முதல் இன்னும் வரைக்கும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து கொண்டு இருக்காங்க. அதுக்கு கர்த்தருக்கு கூடான நன்றி. இவ்வளவு நேரமும் நாங்க சொன்ன சாட்சிகள் எல்லாமே நீங்க பாத்துட்டு இருந்திருப்பீங்க. உண்மையிலே நான் சொல்றேன், ஃப்ரைடே லைவ் பிரேயர்ல எல்லாம் கீழே அநேக மெசேஜ் நாங்க பாக்குறோம், அநேக கமெண்ட்ஸ பாக்குறோம். எங்களுக்குன்னு ஒரு பிரேயர் குரூப்ப பாஸ்டர் பண்ணி வச்சிருக்காங்க. அதுல எக்கச்சக்க பிரேயர் பாயிண்ட்ஸ் வரும். உங்களுக்கு நிறைய வருஷமா குழந்தை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அதை பாக்குறோம். அதை பார்த்துட்டு உண்மையிலே நாங்க சொல்றோம், பாரத்தோடு உங்களுக்காக ஜெபிச்சுட்டு இருக்கோம். ஏன்னா நான் உங்ககிட்ட ஒரு சம்பவத்தை சொல்றேனே, இதே 2017 வருஷம் ஒரு ஆகஸ்ட் 15
ஆகஸ்ட் 15 ஒரு ஸ்பெஷல் பிரேயர் நடந்துட்டு இருந்துச்சு எங்க சர்ச்சில். அப்போ பாஸ்டர் வந்து சொன்னாங்க, யாரு யாருக்கெல்லாம் அவங்களுடைய பிள்ளைகளை நீங்க ஊழியத்துக்காக முழு நேரமா அர்ப்பணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி உங்க பிள்ளைகளை முன்னால அனுப்புங்க, அந்த பிள்ளைகளுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ பிள்ளைங்களும் போயிட்டாங்க, பிள்ளைகளோட அம்மாவும் போனாங்க, நானும் போயிட்டேன். எனக்கு அந்த டைம்ல குழந்தை இல்ல, அப்ப நானும் போயிட்டேன். அப்போ பாஸ்டர் அம்மாவுக்கு வந்து ஒரே டென்ஷன் ஆயிட்டு, என்னடா நான் சொன்னது வந்து அவங்களுக்கு புரியல போலன்னு திருப்பியும் சொல்றாங்க. எப்படின்னா, யாரு அவங்களோட குழந்தைய முதல்ல ஊழியத்துக்கு அர்ப்பணிக்க போறா அவங்க மட்டும் முன்னால வந்தா போதும்னு. நான் பின்னால போகவே இல்லை, நான் முன்னாலதான் நின்னேன். நான் இசப்பாட்ட அழுது ஜோமனது அதுதான், இசப்பா நீங்க எனக்கு ஆம்பளை பையனை தந்தாலும் சரி, பெண் பிள்ளையை தந்தாலும் சரி, எனக்கு எந்த பிள்ளையை நீங்க ஃபர்ஸ்ட் தரீங்களோ அது உங்க ஊழியத்துக்கு, இசப்பா அது உங்க ஊழியத்துக்குன்னு சொல்லி நான் விசுவாச அறிக்கை இட்டுட்டே இருப்பேன். நான் எப்பவும்லாம் நான் வந்து எப்படி சொல்ல, அந்த அவமானத்தின் பாதையில நடக்கும் போது யாரும் எதுவும் பின்னாலெல்லாம் பேச மாட்டாங்க, டைரக்டா பேசல ஏசிடுவாங்க. இவா எங்க பிள்ளை பெத்துக்கிட போறா, இவா எங்க இதை பண்ண போறா, இவா ஒரு மலடி அப்படின்னு என் பேஸ்லயே பேசிடுவாங்க. அப்போ வந்து மாம்ச பிரகாரமா அழுதுருவேன், ஆனா மனசுக்குள்ள நினைப்பேன், ஏசப்பா நீ எனக்கு தெரியும் இது வந்து உங்க நாம மகிமைக்கே தான் நீங்க அனுமதிச்சிருக்கீங்க அப்படின்னு. உண்மையிலே சொல்றேன், நீங்க பேஸ் பண்ற ஸ்ட்ரகிள் எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். நீங்க விசுவாச அறிக்கை விட்டுட்டே இருங்க, நீங்க நல்லா ஜெபிங்க. உண்மையிலே நான் சொல்றேன், புறஜாதியா இருந்த என்ன, விக்கிரகத்துக்கு அடிமையா இருந்த என்னையே ஆண்டவர் பார்த்து எனக்கு ஒரு பெண் குழந்தையை கொடுத்த ஆண்டவருக்கு கண்டிப்பா உங்க ஜெபத்தை கேட்பாங்க, கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்வாங்க. அதனால நீங்க நம்பிக்கை மட்டும் தளரவே விட்டுறாதீங்க, ஏசப்பாயை மட்டும் விட்டு பின்வாங்கி மட்டும் போயிடாதீங்க, நல்லா ஜெபிங்க. ஏசப்பா உங்க ஜெபத்தை பார்த்து உண்மையிலே நான் சொல்றேன்ல, நெடுநாள் காத்திருப்பதோ மனதை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும். அந்த விருட்சத்தை ருசிச்ச பார்த்த நாங்க கண்டிப்பா நீங்களும் ஒரு நாள் ருசிப்பீங்க, கவலையே படாதீங்க. உங்கள் துக்கம் கண்டிப்பா சந்தோஷமா மாறும். உங்க பிரேயர் பாயிண்ட்ஸ் எதுவா இருந்தாலும் சரி எங்க பாஸ்டரோட பகிர்ந்து கொள்ளுங்க. உங்களுக்காக நாங்க ஆர்பிடிஎம் டீம் இருக்கோம், உங்களுக்காக ஜெபிக்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எங்களையும் ஒரு சாட்சியா நிறுத்தின ஆண்டவருக்கு நான் மறுபடியும் நன்றி சொல்லிக்கிறேன். ஆக்சுவலா நாங்க வந்து கடவுள் அறியாத குடும்பத்துலதான் பிறந்து வளர்ந்தோம். ஸ்கூல் படிக்கும் போது தான் ஆண்டவர் நாங்க 2 பேருமே சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எங்களுக்கு திருமணம் ஆகி நாங்க வந்து ராஜஸ்தான்ல வந்து இருந்தோம். எனக்கு வேலை வந்து ராஜஸ்தான்ல இருந்துச்சு, அதனால அங்க இருந்தோம். அப்பதான் 2020 லாக்டவுன் வந்துச்சு. லாக்டவுன் டைம்ல தான் வந்து நாங்க வந்து ஆர்பிடிஎம் மும்பை ஊழியத்தை அந்த ஷார்ட் பிலிம்ஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சோம். எங்களுக்கு வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கும் அதை பார்க்கும்போது. எப்படின்னா இது ஒரு ஸ்கிரிப்டடாவோ எங்களுக்கு என்னைக்குமே தெரிஞ்சதே இல்லை, ரொம்ப ரியலா இவங்க நடிக்கிறாங்க அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு நாடகத்துல இருந்தும் நம்ம உண்மையிலேயே நம்மளுக்கு தெரியாத ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்து நம்ம திருத்துற மாதிரி வந்து எங்களுக்கு அது ஃபீல் ஆச்சு. நாங்க ரெகுலரா வந்து ஆர்பிடிஎம் மும்பை ஸ்கிட்ட தான் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் கொரோனா டைம்ல எனக்கு வந்து பாம்பேல ஒரு வேலை கிடைச்சு நாங்க இங்க வந்தோம். இங்க வந்ததுல இருந்து எங்களுக்கு வந்து நாங்க ஆண்டவர்கிட்ட கேட்கிற ஒரு கான்ஸ்டன்ட் ரெகுலரான பிரேயர் பாயிண்ட் வந்து என்னன்னா, எஸ்ப்பா எங்களுக்கு இங்க கொண்டு வந்தது நோக்கம் என்ன, எங்களுக்கு பாம்பே நீங்க ஏன் கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ரெகுலரா ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டே இருந்தோம். அப்போ நாங்க மும்பைல என்டர் ஆகும் போது ஆக்சுவலி எங்களுக்கு ரொம்ப பிளாங்கா இருந்தது. ஏன்னா பக்கத்துல தமிழ் சர்ச்சுன்னு ஒண்ணுமே இல்ல. ஒரு 8-9 மாசமா ஃபுல்லா நாங்க ஆன்லைன் சர்வீஸ் அப்படிதான் பாத்துட்டு இருந்தோம். அப்ப சரி ஓகே, ஏன்னா அந்த டைம் கொரோனா டைம், சோ போகவும் முடியாது. ஃபுல்லா சர்ச் பண்ணும்போது ஒண்ணுமே இல்ல. அப்பதான் நாங்க யோசித்து பார்த்தோம், சரி ஓகே இந்த ஆர்பிடிஎம் வந்து பார்த்தோமே, அதுவும் பாம்பேக்குள்ள தானே இருக்கு, சரி ஒரு வாட்டி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிதான் வந்தோம். இன்னொன்னு என்னன்னா, எங்களுக்கு சாரதாக்கா ஃபாஸ்ட் மேலாம் நடிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா இவங்க சொன்ன மாதிரி ரொம்ப எல்லாமே கேஷுவலா இருக்கும், நீட்டா இருக்கும். ஆனா அதுல ஏதோ ஒண்ணு நம்மளோட லைஃப்ல ஒரு கனெக்ட் ஆன மாதிரியே இருக்கும். ஆமால நம்ம இந்த தப்பு பண்ணிருக்கோம், ஆமா கரெக்ட் தான், இது தப்புனே தெரியாது. அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து எங்களுக்குள்ள அது இதாச்சு. அத வந்து நாங்க அப்ளை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். சரி ஓகே, அப்ப இவங்களையும் பார்த்த மாதிரி இருக்கு, நம்ம ஒரு நாள் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஃபர்ஸ்ட் கிறிஸ்துமஸ் நினைக்கிறேன். அப்ப நாங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து இங்க அப்படிதான் நாங்க ஆர்பிடிஎம் சர்ச்சுக்கு நாங்க வந்தோம். அப்புறம் வந்ததுக்கு அப்புறம், ஏன்னா நாங்க அந்த வந்ததுக்கு அப்புறம் உடனே ஊழியம் கிடைக்கும் அப்படிங்கிற நாங்க நினைச்சு கூட பாக்கல. ஏன்னா நாங்க மும்பைக்கு வரும்போது ஒரு 8 மாசம் எங்களுக்கு ஒண்ணுமே இல்ல, ஒரு ஊழியமும் இல்ல, ஏதோ வீட்டுல இருந்தோம், ஏன்னா தனியா இருந்தோம். அப்போ எங்களை குறித்ததான ப்ராஃபஸி வந்து அதிகமா இருந்தது. அப்ப என்னடா ஒண்ணுமே நடக்கலையே, எந்த காரியமும் ஒண்ணுமே இதாகலையே அப்படின்னு சொல்லி நாங்க ரொம்ப
ரொம்ப நாங்க அழுது ஜவுமான நாட்கள்லாம் உண்டு. அப்போ சரி எப்படி சொல்லிட்டு இந்த ஊழியத்துக்கு போகும்போது அப்ப கூட தெரியாது இதுதான் நமக்குரிய சர்ச்சு, இதுலதான் நம்ம ஊழியம் பார்க்க போறோம் அப்படிங்கறது எங்களுக்கு சுத்தமா தெரியாது. அப்போ வரும்போது ஃபாஸ்ட் வந்து உடனே எங்களுக்கு ஊழியம் கொடுத்துட்டாங்க. நீங்க யூத் மினிஸ்ட்ரி எடுங்க, இது எடுங்க அப்படி சொல்லும் போது அப்ப எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா நாங்க யோசித்து கூட பார்க்கல. இந்த ஷார்ட் பிலிம் எல்லாம் பார்க்கும்போது என்னடா இவங்க இவ்வளவு ஆக்ட் பண்றாங்க, அதுக்கு ஒரு ஃபேனா தான் நாங்க என்டர் ஆனோம். ஆனா கடைசியில அதுல நாங்க நடிப்போம். நாங்க சுத்தமா நாங்க கற்பனையில கூட நாங்க இதை யோசித்து கூட பார்க்கல. எங்களுக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. உண்மையிலே கர்த்தர் பெரியவர், நல்ல ஒரு ஊழியங்கள்ல இணையும்படியா கர்த்தர் எங்களை தெரிந்தெடுத்தா அதுக்காக ஆடி ஓடி சோஸ்திரம். அது மட்டும் இல்ல, நாங்க சில காரியங்கள் எப்படி பிரேயர்ல இன்னும் ஸ்பிரிச்சுவலி எப்படி க்ரோ ஆகணும், அதுக்கப்புறம் ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்றது எப்படி, அப்படிலாம் எல்லாமே ஒரு சின்ன சின்ன காரியம் முதற்கொண்டு பாஸ்டர் மூலமா, சர்வீஸ் மூலமா, ஷார்ட் பிலிம் மூலமா நிறைய நாங்க அறிஞ்சு கொண்டோம். அது எல்லாத்துக்கும் மேல என்னன்னா, நாங்க ஒரு 8-9 மாசமா நாங்க சர்ச்சுக்கு வர முடியாத சிச்சுவேஷன் அமைஞ்சது. அப்போ வீட்டுல யாருக்குமே சொல்ல முடியாது. சில சிச்சுவேஷன்லாம் சில சிச்சுவேஷன் எப்படின்னா யார்ட்டையுமே ஷேர் பண்ண முடியாம இருக்கும். நிறைய நாள் நான் ஃபீல் பண்ண விஷயம் அப்படின்னா, ஒரு கட்டில நாங்க படுத்திருந்தாலும் அவன் அந்த சைடு திரும்பி அழுதுட்டு இருப்பான், நான் இந்த சைடு திரும்பி அழுதுட்டு இருப்பேன். ஏன்னா நாங்க யார்ட்டையும் ஷேர் பண்ணக்கூடாது, யாரோட கஷ்டமும் யாருக்குமே சொல்லவே வேண்டாம், அது இன்னும் கொஞ்சம் தான் கஷ்டப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேரம் நினைச்சிட்டு இருந்த நாட்கள் அந்த நாட்கள். ஆனா நாங்க ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணது என்னன்னா, அந்த நாட்கள்ல கூட எங்களை நினைவு வச்சு ஜோம் பண்ணது எங்க குடும்பத்தை காட்டில எங்க பாஸ்டமா தான் நான் வந்து கன்ஃபார்மா 100% சொல்ல முடியும். கிரிஜா சொன்னது போல நாங்க வந்த கொஞ்ச நாள் வந்து எனக்கு வந்து சண்டே லீவ் இருக்காது. சண்டே லீவ் இல்லாதனால எங்களால சர்ச்சுக்கே போக முடியாது. ஏன்னா நாங்க என்னைக்கு லீவ் இருக்கோம் அன்னைக்கு ஆன்லைன் சர்வீஸ் அட்டன் பண்ணிட்டு நாங்க அப்படியே தான் இருந்தோம். அதுக்கப்புறம் பக்கத்துல நாங்க சர்ச் பண்ணி பார்க்கும்போது தமிழ் சர்ச் இல்ல. அப்புறம் எங்களுக்கு அந்த கூகுள்ல பார்த்து இருந்த தமிழ் சர்ச்சுக்கெல்லாம் நாங்க கால் பண்ணி கேட்கும் போது எங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸே இல்ல. ரெஸ்பான்ஸ்னா ஒரு இன்சைடு ஒரு ஃபீலே இல்ல. ஓகே, இதுதான் ஆண்டவர் நம்மள அனுப்புற சர்ச் அப்படிங்கறதுல ஒரு ஃபீலே இல்ல. அப்படி ஒரு கிறிஸ்துமஸ்க்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாங்க ஆக்சுவலா ஆர்பிடிஎம் வந்தோம். அதுக்கப்புறமும் நாங்க ஃபர்ஸ்ட் டைம் வரும்போதும் அது ஒரு வெள்ளிக்கிழமை, அதனால எனக்கு வெள்ளிக்கிழமை லீவ் இருந்ததுனால அந்த கிறிஸ்துமஸ்க்கு வந்திருந்தோம். அதுக்கப்புறமும் எனக்கு சண்டே லீவ் இல்ல. அப்புறம் சண்டே லீவ் ஆனவுடனே நாங்க வர ஆரம்பிச்சோம். ஆனா வர ஆரம்பிக்க முன்னாடியே ஒரு வருஷம் கிட்ட நாங்க கண்டினியூஸா ஜெபம் பண்ணது ஆண்டவரே ஏசப்பா, எங்களை இங்க கொண்டு வந்து நோக்கம் என்ன, எங்களை நீங்க வந்து அப்படி சும்மா ஒரு இடத்துல வேலை வச்சு ஒரு இடத்துல வேலை கிடைச்சி எங்களை கொண்டு போறதுக்கு வந்து வைக்க மாட்டீங்க, நீங்க வச்சு எங்களை கூட்டு வந்து சித்தம் என்ன ஆண்டவரேன்ட்டு நாங்க ரெகுலரா கேட்டுட்டே இருந்ததுதான். ஆனா இங்க வரும்போது உடனே வந்து அதாவது சர்ச்சுக்கு வந்து 2வது வாரமே எங்களுக்கு வந்து யூத் மீட்டிங் கையில பாஸ்டர் கொடுத்தாங்க. எங்க பாஸ்டர்மாவை பத்தி ஸ்பெஷலா இந்த டைம்ல மென்ஷனே பண்ணும். ஏன் அப்படின்னா நாங்க வந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கிறோம் சர்ச்ல இருந்து. எங்களால வந்து ஃபர்ஸ்ட் டைம்ல ட்ரெயின்ல வரும்போது ரெகுலரா அதாவது எப்படின்னா முன்னாடி வந்து கரெக்டான டைமுக்கு தான் வர முடியும், கொஞ்சம் முன்னாடி பின்னாடி எந்த டைமே அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, ட்ரெயின் டைமிங் வச்சு தான் வரும். ஆனா எங்க பாஸ்டர்மா வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்க வந்து ஒரு நாள் முன்னாடி வந்து எங்க வீட்டுல தங்கிக்கோங்க, நீங்க வந்து எதையுமே குறிச்சு கவலையே படக்கூடாது, உங்க வீடு மாதிரி சாப்பாடோ இருக்கிற இடமோ, அதாவது நான் சிம்பிளா சொல்ல போனோம்னா ஒரு தலையான கூட எங்களுக்கு ஸ்பெஷலா வாங்கி, பெட்ஷீட் கூட எங்களுக்குன்னு ஒரு 2 பேருக்கும் தனித்தனி பெட்ஷீட் வாங்கி கொடுத்து எங்களை இருக்க வச்சு எங்களை ஊழியத்துல நாங்க இப்பவும் யோசித்து பார்த்துட்டு இருந்தோம்னா என்னென்ன ஊழியம் ஆர்பிடிஎம்ல இருக்கோ எல்லாத்துலயும் எங்களை இன்வால்வ் ஆகுறதுக்கு ஆண்டவருக்கு அடுத்தபடியா எங்க பாஸ்டருக்கும் எங்க பாஸ்டர்மாவுக்கு தான் நாங்க நன்றி சொல்லணும். அது மட்டும் இல்லாம கொஞ்ச நாள் நாங்க மீடியா மினிஸ்ட்ரி வந்து இணைஞ்சதுக்கு அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் எங்களுக்கு கிளியரா சொன்னாரு எங்களுக்குள்ள ஊழியம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது மெயின் விஷயம் நான் என்ன சொல்லணும்னா, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட எல்லாத்துக்குமே ஆண்டவர் வந்து அதிசயங்களை செய்யறது உண்டு. உங்களுக்கும் நிறைய செஞ்சிருக்கலாம், எங்களுக்கும் நிறைய செஞ்சிருக்காரு. நான் ஆர்பிடிஎம் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஃபீல் பண்ண ரொம்ப பர்சனலா எனக்கு டச் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா, அதிசயங்களை காட்டின அற்புதங்கள் எனக்கு நிறைய செஞ்சிருக்காரு. இப்ப நான் ஒரு 2 இன்சிடென்ட் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் சொன்னேன்னா, என்னோட வண்டி வந்து ஒரு 25 to 27 கிலோமீட்டர் தான் கொடுக்கும். ஒரு தடவை எனக்கு கரெக்டா ஞாபகம் இருக்கு, இங்க இருந்து நான் எங்க வீட்டுல இருந்து இங்க வந்தோம் நாங்க சர்ச் முடிஞ்சிட்டு நாங்க போகும்போது எனக்கு தெரியும் வண்டி ரிசர்வ் ஆயிடுச்சுன்னா ஒரு 60 கிலோமீட்டர் இல்ல 65 கிலோமீட்டர் தான் மேக்சிமம் ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க இருந்து வந்து எங்களோட வீடு வந்து 80 to 85 கிலோமீட்டர். அப்படி இருக்கும்போது கொஞ்சம் தூரம் தான் போயிருக்கு, உடனே ரிசர்வ் வந்துட்டு. எனக்கு தெரியும் உறுதியா வண்டி வந்து ஃபுல்லா போகவே செய்யாது, எப்படினாலும் வண்டி நடுவில் நின்றுரும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நினைச்சிட்டு நாங்க எப்பவுமே இங்க இருந்து சர்ச் முடிஞ்சு போகும்போது ஒரு கதையா பேசிட்டே போவோம்.
இந்த சர்ச்சில் எப்படி இருந்துச்சு, அந்த நாடகம் அப்படி நடிச்சோம், இது எப்படி வரப்போகுது, அவங்களுக்கு இப்படி எங்களுக்கு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரியமா பேசிட்டு இருப்போம். அன்னைக்கு நாங்க 2 பேருமே சுத்தமா பேசவே இல்லை. வண்டி ஒரு குறிப்பிட்ட தூரம் போச்சு. தூரம் போன உடனே வண்டி நடு ரோட்ல நின்றுட்டு நான் ஆண்டவர்கிட்ட பர்சனலா ப்ரேயர் பண்ற விஷயம் என்னன்னா, நான் ரொம்ப பிராக்டிக்கலா ஆண்டவர்கிட்ட பேசினேன். ஆண்டவர்கிட்ட சொல்லும் போது, சபா எனக்கு தெருவுல தயவுசெய்து விட்டுறாதீங்க சபா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு இருந்தேன். அப்போதான் நடுவில் வண்டி நின்றுட்டு கிரிஜெல்லாம் கேட்டா என்னாச்சு, என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு, என் பாக்கெட்ல ரூபா கொஞ்சம் கூட கிடையாது. காயினா ஒரு 20 ரூபா மட்டும்தான் இருந்துச்சு. அப்போ சரி நான் அந்த நேரத்துல ஒரு நிமிஷம் கண்ணு முடிஞ்ச உடனே, சபா எனக்கு தெரியாது, வீட்டுக்கு கொண்டு போய் சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது என் வண்டி ட்ரை ஆகி உள்ள ஒரு சொட்டு பெட்ரோல் இல்லாம இருந்துச்சு. அதுக்கப்புறமும் வண்டி ஸ்டார்ட் ஆகி 9 கிலோமீட்டர் ஓட்டி எங்களை வீட்டுக்கு கொண்டு போய் பத்திரமா சேர்த்தார் ஆண்டவர். இன்னொரு இது பார்த்தோம், இன்னொரு இன்சிடென்ட் நான் சொல்லணும்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும். என்னன்னா, ஒரு டைம் இதே மாதிரி தான் என் வண்டி நான் சொன்ன மாதிரி 25 இருந்து 21 கிலோமீட்டர் கொடுக்கும். 12 கிலோமீட்டர் 12 லிட்டர் கெப்பாசிட்டி. அப்போ 10 கிலோமீட்டருக்கு மேக்சிமம் ஒரு 270 கிலோமீட்டர் கொடுக்கலாம். ஒரு தடவை பைசா என்கிட்ட சரியா இல்ல. அப்ப நான் வரும்போது டேங்க் ஃபுல் பண்ணிட்டு வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு போயிட்டு 2வது தடவை வந்துட்டு போயாச்சு. அப்போ மேக்சிமம் ஒரு 270 கிலோமீட்டர் ஓட வேண்டிய இடத்துல 340 கிலோமீட்டர் ஓடுறதுக்கு ஆண்டவர் கிருபை செய்தார். அதான் நான் முதல்ல மென்ஷன் பண்ண மாதிரி, ஆண்டவர் எங்களுக்கு எப்பவுமே அதிசயங்களை காட்டிலும் அற்புதங்கள் தான் எல்லா நேரத்திலையும் செஞ்சிருக்காருன்ட்டு தான் சொல்லணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எங்களே சிறு சாட்சியா நிறுத்தின தேவனுக்கு கொடானபடி நன்றி. எங்க சாட்சி நான் சொல்லணும்னா, நான் இந்து குடும்பத்துல இருந்து வந்த பொண்ணு. இங்க ஆர்சி கிறிஸ்டின். நான் இந்துவா இருந்தாலும் நான் படிச்ச ஸ்கூல் கிறிஸ்டின் ஸ்கூல் தான். வீட்டுல சாமி, எங்க வீட்டுல எங்க அம்மா அப்பா எல்லாம் சாமி கும்பிடும் போதும் சரி, ஒரு குத்தலகு பூஜை அப்படிலாம் வைப்பாங்க. அதுக்கெல்லாம் நான் போகும்போது கூட ரொம்ப கொஸ்டின் கேட்பேன். இதெல்லாம் வணங்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே, இது உண்மையா? நான் நிறைய கொஸ்டின் கேட்பேன். யாராவது ஏதாவது ஒரு இது சொல்றாங்கன்னா நான் அதுக்கு கொஸ்டின் கேட்டே இருப்பேன். இது எப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பேன். எங்களுக்கு குலதெய்வ கோயில்னு சொல்லி ஒரு கோயில் உண்டு. அங்க புது செருப்பெல்லாம் வாங்கி அடுக்கி வச்சிருப்பாங்க. அந்த செருப்பை நம்ம எடுத்து இப்படி உச்சநிலையில இருந்து இப்படி கால் வரைக்கும் நம்ம அடிச்சுட்டே இருந்தோம்னா நம்மளுடைய பாவம் எல்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் யோசிப்பேன், யாரு புதுச்செருப்பு வாங்கினா இதுக்கு எதுக்கு இங்க அடிக்கணும், நம்மளே வாங்கி நம்ம வீட்டுல அடிச்சுக்கலாமே, இதுக்கு எதுக்கு நம்ம இங்க அடிக்கணும், அப்படிலாம் குருட்டு கொஸ்டின் எல்லாம் ரொம்ப கேட்பேன். ஆனா ஏஸ்ப கிருபையில ஆர்சியில ஆர்சி கிறிஸ்டின், எங்க ஆர்சின் கிறிஸ்டின் எங்க அப்பா கொடுக்க மாட்டேன் அப்படின்னு தான் சொன்னாங்க. வேண்டாம், கிறிஸ்டின் மாப்பிள்ளை வேண்டாம் அப்படின்ட்டு. எங்க அப்பாவுக்கு வேலைக்காரங்கனாலே ஆகாது. இப்போ வரைக்குமே எங்க அப்பாவுக்கு பிடிக்காது. அப்ப இவங்க ஆர்சி கிறிஸ்டின்னா அதுவும் இதுவும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான் அப்படிங்கறதுனாலதான் எங்க அப்பா கொடுத்தாங்களே. இங்க வந்ததுக்கு பிறகு நான் பைபிள் வாசிக்கும் போது இன்னுமே நான் பைபிள் வாசிக்கிறதுல இன்வால்வ் ஆகும்போது டெய்லி வாசிப்பேன். டெய்லி பைபிள் வாசிக்க எஸ்பேண்ட் நிறைய விஷயம் பேசுவாங்க. பேசுற ஒவ்வொரு காரியத்தையும் நான் விடணும், என்கிட்ட என்னெல்லாம் குறை சொல்றாங்களோ அதெல்லாம் நான் விடணும்னு நினைச்சிட்டே இருப்பேன். அப்புறம் நான் ஊர்ல இருக்கும் போதே பெந்தகோஸ்து ஒரு சர்ச்சுக்கு போகணும்னு சொல்லிட்டு ஆர்சி கோயிலுக்கு போகாம இன்னொரு சர்ச்சுக்கு நான் போனேன். அது பெரிய பிரச்சனையாச்சு. அப்புறம் இவங்களே எனக்கு எதிர்ப்பு தான். இவங்க பெந்தகோஸ்துனால இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. பெந்தகோஸ்து சர்ச்சின் இல்ல, ஆர்சியில அவ்வளவு தீவிரமா இவங்க இருந்தாங்க. அப்ப நான் இவங்க கிட்ட கேட்பேன், மாமா விக்கிரகத்தை வணங்க கூடாதுன்னு நமக்கு எஸ்பா பைபிள்ல சொல்லியிருக்காங்க, அப்ப நீங்க வணங்குறீங்களா அப்படின்னு சொன்னா அதுக்கு இவங்க கிட்ட இருந்து ஆன்சரே வராது. அதுக்கு என்ன சொல்லணும்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா கோபப்படுவாங்க, ரொம்ப கோபப்படுவாங்க. இவங்க நான் கல்யாணம் முடிஞ்ச புதுசுல எங்க மாமாவுக்கு பெயிண்டிங் கான்ட்ராக்ட் எடுத்து பாக்குறதுதான் வேலையே. அது 15 நாள் அந்த வேலை இருக்கும், 15 நாள் அவங்களுக்கு வேலையே இருக்காது. எனக்கு பாப்பா பிறந்தப்போ எங்களுக்கு பால் டப்பா வாங்குறதுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கும். கஷ்டம்னா பிள்ளைக்கு பால் டப்பா வாங்கவே முடியாது. அந்த 15 நாள் சம்பாதிக்கிறது நாங்க அந்த 15 நாள் செலவு பண்றது கரெக்டா இருக்கும். மீதி 15 நாள் எங்க அப்பா எங்க அம்மா தான் வாரத்துல அந்த வெள்ளிக்கிழமை வரும்போது ஜாமான் எல்லாமே வாங்கி போடுவாங்க. மழை நேரம் வந்துச்சுனாலும் வேலையே இருக்காது உங்களுக்கு. அப்ப அந்த வேலை நிமித்தமா ரொம்ப கஷ்டப்பட்டோம் நாங்க. அப்புறமா இவங்க வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணாங்க, மலேசியா போனாங்க. இந்த மாசம் லாஸ்ட்ல போயிருக்காங்க. இந்த மாசம் 15ஆம் தேதி போயிருக்காங்கன்னா அடுத்த மாசமே வந்துருவாங்க. கேட்டா சொல்லுவாங்க, உடம்பு எனக்கு ஒத்துக்கலன்னு சொல்லுவாங்க. இல்ல நான் பிள்ளைய நிலம் பிரிஞ்சு இருந்து விட மாட்டேன் அப்படின்ட்டு வந்துருவாங்க. அப்புறம் பக்ரீன் போயிருந்தாங்க. அப்பவும் அங்கேயும் அப்படிதான்
வந்துட்டாங்க. ஆனா அப்போ பக்ரீன் போயிட்டு அவங்க வரும்போது அவங்க மிகப்பெரிய சாட்சி, அது எஸ்கோட பெரிய கிருபை. ஆமா, ஆனந்தி வந்து எனக்கு ஆப்போசிட். அப்படியே நான் வந்து அவங்க வந்து இங்க இந்து குடும்பத்துல உள்ளவங்க, நான் வந்து கிறிஸ்டின் குடும்பத்துல உள்ளவங்க. நான் வந்து சின்ன வயசுல எல்லாம் வந்து எங்க வீட்டு பக்கத்துலயே ஒரு சிஎஸ்ஐ கோயில் உண்டு. அங்கதான் எனி டைம் அந்த சர்ச்சிலே தான் நான் இருப்பேன். அதுக்கு பிறகு வந்து கன்வெர்ட் ஆகி நாங்க போனதான் ஆர்சி சபைக்கு நாங்க போனோம். ஆனா ஆர்சி சபைக்கு போனதுல இருந்து அதான் எங்க பரம்பரை வந்து கிறிஸ்டின், இவங்க இந்து குடும்பத்துல இருந்துட்டு ஏசப்பாவை அவ்வளவா தேடுவாங்க. நான் கிறிஸ்டின் மதத்துல இருந்துட்டு நான் கிறிஸ்டின் மதத்தை இருந்துட்டு இருந்தேன். ஆர்சியில இருந்துட்டு பெந்தகோஸ்ட்னாலே எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. பெந்தகோஸ்ட்காரங்க யாரும் பக்கத்துல வந்துட்டாங்கன்னா நகை போட்டு அப்படி இல்லாம வந்துட்டாங்கன்னா ரொம்ப திட்டுவேன். என் ஃப்ரெண்டு மாதிரி ரொம்ப கிண்டல் பண்ணுவேன். அப்படி ரொம்ப இது பண்ணிட்டே இருப்பேன். ஆனா உண்மையில ஏசப்பாவுடைய ஒரு அந்த நன்மத்தை நம்ம அறிஞ்சு விடணும்னு சொன்னா ஏதாச்சும் ஒரு அடி வேணும்னு சொல்லுவாங்க. வாழ்க்கையில ஒரு அடி வந்தாதான் அந்த இது நம்ம திருந்ததுக்கு ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் சொன்ன மாதிரி நான் பஹ்ரைன் போனேன். பஹ்ரைன் போய் ஒரு வேலை விஷயமா போனேன். போய் ஒரு 15 நாள்லயே வந்து அந்த கம்பெனியை மூட வேண்டிய நிலைமை ஆயிட்டு. அவங்களுக்கு கம்பெனி பெரிய லாஸ் ஆகி கம்பெனியை மூடிட்டாங்க. மூடினதுக்கு பிறகு மீதி ஒரு 15 நாள் வந்து விசா வந்து ஒரு மாசத்துக்குள்ள மறுபடியும் ரிட்டர்ன் விசா வந்து நான் மெடிக்கல் போடணும். போட்டு நான் ஒண்ணு அங்க கண்டினியூ வேலை பார்க்கணும், இல்ல நான் ஊருக்கு திரும்பி வரணும். என்னோட பாஸ்போர்ட் வாங்கி வச்சிருந்தவர் வந்து நான் இல்ல நீ ரிட்டர்ன் தான் போகணும், நான் பாஸ்போர்ட் தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப மீதி இருக்கிற 15 நாள் வந்து என் கையில பைசா எதுவுமே இல்ல. சாப்பாடு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்போ வந்து என்ன சூழ்நிலை, இவ வந்து டெய்லி எனக்கு போன் பண்ணுவா. என் குரலை கேட்ட உடனே சொல்லுவா உங்க குரலாம் ஒரு மாதிரி இருக்கா, உங்களுக்கு என்ன ஆயிட்டு கேட்டே இருப்பா. அப்ப நான் அவட்ட சமாளிச்சுட்டே இருந்தேன். இவ பசி தாங்க முடியல, 15 நாள் போயிட்டே இருக்கு, இவ்வளவு நாள் தான் மறைக்க முடியும். ஒரு கட்டத்துல உண்மையை சொல்ல வேண்டிய நிலைமை சொல்லி கம்பெனியில மூடிட்டாங்க, நான் ஊருக்கு வர நிலைமை தான் ஆக போகுது அப்படின்னு சொல்லும் போது இவங்க என் மேல ரொம்ப கோபப்பட்டதுக்கு காரணம் எங்க அண்ணன் வந்து இவர்கிட்ட சொல்லிட்டான், ஃபாரின்ல தான் இருக்காங்க அவங்க. நான் தான் வேலையை விட்டு போற மாதிரி இவட்டெல்லாம் இவங்கிட்ட எங்க அம்மாட்ட எங்க மாமா அத்தைட்ட எல்லாத்தையும் இப்படி சொல்லிட்டாங்க. அப்ப எல்லாரும் என்னையும் போன் போட்டு திட்டுறாங்க, கம்பெனி நடந்துட்டு தானே இருக்கு, நீ ஏன் போறான்னு சொல்லி. அப்ப எனக்கு மன உளைச்சல் ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு. என்ன பண்ணப்பா, இது வெளிநாட்டுல யாருக்கும் தெரியாத இடத்துல பசியும் பட்டினியமா நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லி அது ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை தான் இருந்துட்டு இருந்தேன். அப்போ ரூம்ல நான் தனியா இருக்க முடியல. ஒரு நாள் வந்து எனக்கு ஜோமோனன் போல தோணிட்டே இருந்துச்சு. அப்ப ஜோமோனன்னா அங்க உள்ள ஃபாரின்ல அந்த ரூம்ல வந்து ஃபுல்லா பேச்சுலர்ஸ், அவங்க வந்து சிகரெட் அடிக்கிறது தண்ணி அடிக்கிறது அப்படிதான் இருந்துட்டே இருப்பாங்க. அந்த ரூம்லயே வந்து ஏதோ நான் பாருக்குள்ள இருந்தா எப்படி இருக்கும் அதே மாதிரி இருந்துட்டே இருக்கும். அப்போ வந்து நான் பைபிள் வச்சிருப்பேன். ஆனா பைபிளுக்கு அகைன்ஸ்டா தான் நான் இருப்பேன். நான் ஏதோ இந்த தலைமாட்டில வச்சு பைபிள் வச்சு தூங்குற ஆட்கள் தான் நாங்க. அப்படி இருக்கிற நேரத்துல ஜோமோனு தோணுது. ஆனா எங்க போவேன் எங்க போய் ஜோமோனு எதுவுமே தெரியல. அப்ப அந்த ரூம்ல பக்கத்துல மலையாளத்துக்காரங்க ஒருத்தர் இருந்தாங்க. அவங்கள கேட்டேன், எனக்கு ஜோமோனன் போல தோணுது, நான் எங்கேயாச்சும் போலாமா அப்படின்னு சொல்லி கேட்க முடியல. ஒரே ஒரு நம்பர் மட்டும் கொடுத்தாங்க, நீ இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணு, உன்னை அவங்க வந்து சர்ச்சைக்கு கூட்டு போவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தெரியாத அவங்க தான் எனக்கு ஒரு 10 ரூபா அங்க உள்ள பைசா கொடுத்தாங்க, நீ போயிட்டு வாமா அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த போன் அடிச்சு அந்த இடத்துக்கு நான் போயிட்டேன். போயிட்டு பெரிய கேட்டு இருந்துச்சு. கேட்டு இருந்த நான் கேட்டை ஓபன் பண்ணி உள்ள போறேன். அது பெரிய பெந்தகோஸ்து சர்ச். அது எனக்கு அது என்னால ஜீர்ணிக்க முடியல. நான் வந்து அவ்வளவு அகைன்ஸ்டா இருந்தேன். பெந்தகோஸ்துனால எனக்கு பிடிக்காது. இவ கல்யாணம் முடிஞ்சு வந்த பிறகு பெந்தகோஸ்துக்கு போனேன்னு உடனே எங்க அக்காவை நான் வர வச்சு எங்க அம்மாவை நான் வர வச்சு இவளை திட்டுனேன். நீ இவ பெந்தகோஸ்து கோயில் போறா, இவளை திட்டுங்க அப்படின்னு சொல்லி வீட்டுல பெரிய சண்டை நான் உருவாக்குனேன். இவளை பெந்தகோஸ்து போக கூடாதுன்னு ஆக்கி. ஆனா ஏசப்பா என்னை கொண்டு போய் நிப்பாட்டின இடம் வந்து ஒரு பெந்தகோஸ்து சர்ச்சு. எல்லாரும் அங்க வெள்ளை ட்ரெஸ் போட்டுட்டு அங்க இருந்தாங்க. எனக்கு நான் உள்ள அந்த கேட்டுலயே நிக்கிறேன், உள்ள போவா வெளியே வரவா, உள்ள போவா வெளியே போவான்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தேன். உடனே நிறைய பாத்ரூம் கேட்டேன், அவங்க வாஷ்ரூம் போகணும் எப்படி போகணும்னு சொல்லி கேட்டேன். ஒருத்தங்க சொன்னாங்க, நான் வாஷ்ரூம் போனேன். கதை பூட்டிட்டு உள்ள இருந்து அழுதேன், கதறி அழுதேன். எதுக்கு நீங்க கூட்டு வந்தீங்க, நான் எனக்கு இது பிடிக்கவே பிடிக்காது, இந்த இடமே எனக்கு பிடிக்காது, திரும்பி போட்டா அப்படின்னு சொன்னா திரும்பி போக மனசே வர மாட்டேங்குது. ஒரே ஒரு குரல் கேட்டே இருக்கு, நீ உள்ள போன்னு சொல்லிட்டே இருந்துச்சு. சரி என்னதான் நடக்கு, சரி பாப்போமே, மறுபடியும் நான் ஏதோ ஒண்ணு இருக்கு சொல்லிட்டு மறுபடியும் கேட்டு திறந்து உள்ள போனேன். 3 மணி நேரம் பிரேயர் ஆராதனை நடந்துச்சு. அதுல 2 மணி நேரம் நான் முழங்கால் போட்டு, நான் 1 மணி நேரம் பாத்ரூம்ல இருந்தேன். 2 மணி நேரம் நான் முழங்கால் போட்டு அழதான் செஞ்சிருக்கேன். எதுக்கு நீங்க கூட்டு, ஒரே ஒரு கேள்வி தான், எதுக்கு எங்க நீங்க கூட்டு வந்தீங்க, அந்த கேள்விக்கு மட்டும் நான் கேட்டுட்டே இருந்தேன். எனக்கு விடையே தெரியல. அழுதுட்டு நான் எதிர்த்து போயிட்டேன். இப்ப நிறைய பேர் நீங்க கவனிச்சாங்க, இந்த பையன் ஏதோ கஷ்டத்துல இருக்க அழுதுட்டு போறான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நெக்ஸ்ட் வாரம் 3வது வாரம் நான் பம்பாய்க்கு வந்துட்டேன். 2வது வாரம் நான் மறுபடியும் அந்த சர்ச்சுக்கு நான் எனக்கு போகணும் போல ஆசையா இருந்துச்சு. 2வது வாரம் நான் போனேன்.
நானே போன உடனே எல்லாரும் போன உடனே என்கிட்ட பேசினாங்க. போன உடனே வந்து தம்பி தானே நீ அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசினாங்க. அப்போ ஒரு சில இந்த விஷயம் கம்பெனி நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே நான் ஓப்பனா அவங்கள்ட்ட பேசினேன். அவங்களாம் தம்பி நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அந்த சொன்ன வார்த்தைகள் எல்லாமே ஏசப்பா என்கிட்ட பேசின மாதிரியே இருந்துச்சு. அப்பதான் ஒரு உணர்வு எனக்கு தோணுச்சு, ஏசப்பான்னு ஒரு ஆள் இருக்காரு போல இருக்கு, இருந்ததாலதான் என்கிட்ட பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உணர்வு எனக்கு வந்துச்சு. இவ்வளவு நாள் இல்லாத ஒரு உணர்வு அப்பதான் எனக்கு முதலே வந்துச்சு. அடுத்த இருந்த நான் ஒரு வாரம் பட்டினியா தான் நான் இருந்தேன். அந்த பட்டினிங்கிற வேதனை எனக்கு இருந்ததே இல்லை. துணி அந்த தண்ணி குடிச்சிட்டு தான் நான் படுத்துட்டு இருந்தேன். இருந்தாலுமே ஏசப்பா கூட இருக்கிறாங்க ஒரு நம்பிக்கை அந்த நேரத்துல எனக்கு தோணிட்டே இருந்துச்சு. அந்த 3வது வாரம் நான் சர்ச்சுக்கு போகும்போதுல எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் நான் ஊருக்கு போறேன், எனக்கு எல்லாமே என் பாஸ்போர்ட் தரமாட்டேங்காங்க, நான் ஊருக்கு போறேன் அப்படின்னு சொல்லும் போது இல்ல நான் பேசி பார்க்கணுமா சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க, பெரிய பெரிய ஆட்கள்லாம் சொன்னாங்க. அப்ப நான் ஒரே ஒரு சொன்னேன், நான் அந்த ஊரை விட்டு போறேன்னு சொல்லி நான் இன்ன வரைக்கும் நான் கஷ்டப்படல. ஒரே ஒரு ஆளு அவரை நான் என் சொந்த ரச்சகரம் ஏத்துட்டு நான் ஊருக்கு போறேன். என் மனைவிக்கு ரொம்ப சந்தோஷம். நான் போய் பெந்தேகோஸ்தா மாதிரி நான் போறது என் மனைவிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நான் சம்பாதிச்சுட்டு போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி சொல்லி திரும்பி நான் இந்த பம்பாய்க்கு வந்தேன். ஒரு வேலை எனக்கு ரெடியா இருந்துச்சு, இங்க சேர்ந்தோம். இங்க வந்த மும்பைக்கு வந்த பிறகு நாங்க இங்க தூரமா பீவெண்டில இருந்து மும்பையில ஒரு ஏரியா இருக்கு, இங்க இருந்து கிட்டத்தட்ட ஒரு 40-45 கிலோமீட்டர் அங்க இருக்கும். அங்கதான் ஒரு இருந்தேன். கம்பெனி அது பக்கமா இருந்ததுனால அங்க ரொம்ப வருஷமா நாங்க இருந்துட்டே இருந்தோம். அப்போ அங்க பக்கத்துல ஜிஎஸ்சி சர்ச்சுக்கு தான் போயிட்டு இருந்தோம். பெரிய சர்ச்சு எங்க பக்கத்துல எதுவும் இல்லைனால ஜிஎஸ்சி சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தோம். இருந்தாலுமே எங்க 2 பேருக்குள்ள ஒரு இது இருந்துட்டே இருக்கும். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்ததுக்கு பிறகு இப்படிப்பட்ட ஒரு பாரம்பரிய சபைக்கு போறது வந்து ஒரு கேள்விக்குறியா இருந்துட்டு தான் நாங்க எப்பவுமே இருப்போம். டெய்லி நாங்க குடும்ப ஜெபம் பண்ணுவோம். குடும்ப ஜெபத்துல பண்ணும்போது இப்படி எங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய சபையை தாருங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டே இருந்தோம். அதுக்கு பிறகு எனக்கு ஒரு தாராவிக்கு வரணும்னு சொல்லி ஒரு இது வந்துச்சு. அப்போ தாராவிக்கு போவோமா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது சரி போவோம்னு சொல்லி தாராவிக்கு நாங்க கிளம்பி இங்க வந்தோம். இங்க வந்ததுக்கு பிறகும் ஒரு கொஸ்டின் மார்க் தான் இருந்துட்டே இருந்துச்சு. இங்க வர்றதுக்கு முன்னாடி வந்து ஆர்பிடிஎம் லிங்க் வந்து ஒரு சிஸ்டர் வந்து எங்களுக்கு அனுப்புனாங்க. அது வேற யாரில் எங்க ரிலேஷன் தான், எங்க அத்தை தான். அத்தை வந்து எங்களுக்கு இந்த லிங்க் வந்து எங்களுக்கு அனுப்புனாங்க. இந்த கொரோனா காலத்துலதான் நாங்க அந்த லிங்கை பார்க்க ஆரம்பிச்சோம். ஃப்ரீ டைம் எப்பெல்லாம் எங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்ப எல்லாமே நான் வந்து ஃபுல் எனி டைம் அந்த ஸ்கிட்ட தான் பார்ப்பேன். பார்த்ததே கூட திருப்பி பார்த்துக்கிட்டே இருப்பேன். நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதுல வந்து சித்தி கொடுமை அந்த ஸ்கிட்ட பார்க்கும்போது நான் என்ன அறியாமலே அழுவேன். நைட்டு எனக்கு தூக்கம் வரலன்னா கூட அந்த ஸ்கிட்ட தான் வச்சு நான் ஆர்பிடிஎம்ல போட்டுக்கிற ஸ்கிட்ட தான் நான் பார்த்துட்டே இருப்பேன். இங்க வந்து அதுக்கப்புறம் நாங்க இங்க வந்தோம். இங்க வந்து வரும்போதுமே நாங்க வந்து ஏசப்பாட்ட ப்ரேயர் பண்ணிட்டே இருந்தேன். நான் எந்த சர்ச்சுக்கு போகணும் ஏசப்பா எங்களுக்கு காமிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி நாங்க ப்ரேயர் பண்ணிட்டே இருந்தோம். அப்படி ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது நான் வந்து என்ன ஏசப்பாட்ட சொன்னேன்னா, எனக்கு ஒரு அடையாளம் வேணும் ஏசப்பா, நான் வந்து எந்த சர்ச்சுக்கு நான் தேடி போக மாட்டேன், என்னைய தேடி வரணும் ஏசப்பா, நீங்க வாங்க சர்ச்சுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நம்ம சர்ச்ல இருந்து ஒரு 2 சிஸ்டர் வந்து எங்களை கூப்பிட வந்தாங்க, சர்ச்சுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமேட்டு நாங்க சர்ச்சுக்கு வந்தோம். சண்டே அட்டன் பண்ணுவோம், அப்புறம் பைபிள் ஸ்டடி அட்டன் பண்ணுவோம், அவ்வளவுதான். அப்படிதான் இருந்தோம். ஒரு தடவை நாங்க வந்து வீட்டுல ஜெபக்கூட்டா வச்சிருக்கும் போது எங்க பாஸ்டர் எங்க தலையில கை வச்சு ப்ரேயர் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஊழிய அழைப்பு இருக்கு அப்படின்னு மட்டும் சொன்னாங்க. நீங்க தொடர்ந்து ஜெபிச்சுட்டே இருங்க, கண்டிப்பா ஏசுவாங்க, அந்த ஊழிய அழைப்பை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்களும் தொடர்ந்து அதே மாதிரி தனி ஜெபத்திலயும் சரி குடும்ப ஜெபத்திலயும் சரி நாங்க ப்ரேயர் பண்ணிட்டே இருந்தோம். இந்த சபையை பொறுத்த வரைக்கும் சபைக்குள்ள வந்துட்டோம், ஆராதனைலாம் வந்துகிட்டோம், வாரம் வருவோம். அதுக்கு பிறகு ஏன்னா நாங்க எங்களுடைய தேடுதலே அப்படிதான் இருந்துச்சு. ஒரு ஆவிக்குரிய சபைக்கு நாங்க போகணும், ஆவிக்குரிய சபையில என்ன நடக்கு அப்படிங்கறத நான் பார்க்கணும், அந்நிய பாஷை பேசணும் அப்படிங்கறது எனக்கு பெரிய வாஞ்சியா இருந்துச்சு. அதுக்கு பிறகு அந்த எனக்கு இன்னைக்கு அந்நிய பாஷை வரம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னா இந்த சர்ச்சை தான் பெரிய காரணமே. இந்த சர்ச்சைகளை வந்து ஜெபம் தான் எனக்கு முழுமையான காரணமா இருக்கு. 2வது மீடியா மினிஸ்ட்ரிக்குள்ள நாங்க வர்றதுக்கு அதுவும் ஏசப்படைய பெரிய சித்தம் தான் சொல்லலாம். ஒரு கிறிஸ்துமஸோட நாங்க ஒரு சின்ன ஸ்கிட் ஒண்ணு நானும் என் மனைவி பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து ஒரு சின்ன ஸ்கிட் ஊனம் சொல்லி ஒரு சின்ன ஸ்கிட் நாங்க போட்டிருந்தோம். அதை பார்த்துட்டு தான் பாஸ்டர் அம்மாவும் நீங்க நல்லா நடிக்கீங்க, மீடியா மினிஸ்ட்ரிக்கு வாங்க, வந்து அங்கேயும் வந்து ஊழியம் பண்ணலாம் உங்களால அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ வந்து நாங்க வந்து இவா ஓகே, ஆனா வந்து எல்லாருமே சர்ச்சில் இருக்கிறவங்க மீடியா மினிஸ்ட்ரியில் இருக்கிறவங்க எல்லாருமே வேலைக்கு போயிட்டு தான் இருப்பாங்க. நைட்டு வந்து தான் ஷூட்டிங்லாம் எடுப்பாங்க. அப்ப நைட்டு வந்துங்கிறது வந்து எனக்கு ஒரு ஆப்ஷனா தான் இருந்துச்சு. நைட்டு வந்துட்டு வேலைக்கும் போயிட்டு ஷூட்டிங் எடுத்துட்டு இதெல்லாம் சமாளிச்சிடலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க மத்தியில வந்து பெரிய அது வந்து உண்மையில நாங்க 2 பேரும் வந்து இப்படிலாம் சொல்றோம், ஏதோ எங்க பாஸ்டர் அம்மாவும் எங்க பாஸ்டர் பெருமைப்படுத்துறதுக்காக நாங்க இதெல்லாம் சொல்றோம் அப்படின்னு சொன்னா அது நாங்க ஏசப்பாவுக்கு நாங்க என்னைக்காவது ஒரு நாள் கணக்கு கொடுக்க வேண்டியதான் இருக்கும்.
ஒரு நானும் என் கம்பெனில வந்து இந்த வீவெண்டில நான் இருக்க தட்டியும் நான் வீவெண்டில வந்து ஒரு 6 வருஷமா நாங்க இருந்தோம். ஆனா தாராவிக்கு வந்து நான் 2 வருஷம் தான் ஆகுது. இந்த 2 வருஷத்துல நான் 2 நேரம் சூசைட் அட்டன் பண்ணதுக்கு நான் முயற்சி இருக்கேன். அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப வேலையிலும் சரி எல்லாத்தையும் சரி ரொம்ப ப்ரெஷரா இருக்கும் எனக்கு. அது ஏன் நான் பல நேரம் நான் வந்து நான் என்னைய நானே கேள்வி கேட்டு இருப்பேன். ஏன் 6 வருஷம் நான் நல்லா தானே இருந்தேன், அதே கம்பெனில வேலை பார்க்க, இன்னும் அதே கம்பெனில தான் வேலை பார்க்கேன், ஏன் அந்த 6 வருஷம் இல்லாத இந்த 2 வருஷம் டிஃபரெண்ட் சொல்லி எனக்கு ரொம்ப இதா இருக்கும். அப்ப வந்து நான் உற்ற நண்பன் சொல்லலாம், என் தந்தைன்னு கூட சொல்லலாம். அந்த நேரத்துல இல்லைன்னா அடிக்கடி நான் பேசிட்டு இருக்க பட்சத்துல அவங்க ஒரே வார்த்தை பார்த்தா சொல்லுவாங்க, நீங்க இந்த சர்ச்சைக்கு எந்த இதை நீங்க விரும்பிட்டு இருந்தீங்களோ அந்த சர்ச்சைக்கு நீங்க வந்திருக்கீங்க, எந்த ஊழியம் வேண்டாம்னு சொன்னீங்களோ அந்த ஊழியத்தை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ வந்து நிறைய போராட்டங்கள் உங்களுக்கு வரதான் செய்யும் சொல்லி என்னைய ஒவ்வொரு நேரமும் என்னை தட்டி கொடுத்துட்டே இருப்பாங்க. அது எப்படி சொல்லணும்னு தெரியல. அதே மாதிரிதான் பாஸ்டர் அம்மாவும் இனிய நான் வந்து பிரேயருக்கு நான் வரல அப்படின்னு சொன்னாலுமே ஆற்றலும் பாட்டு படிச்சுட்டு இருப்பாங்க. அப்ப எனக்கு போன் அடிப்பாங்க. நான் பாப்பேன் 10 மணி 10:30 ஆகிட்டு பாஸ்டர் போன் எனக்கு வருது அப்படின்னு சொல்லி நான் பாப்பேன். சில நான் வேலைக்கு போயிருவேன், சொல்ல மாட்டேன், வேலைக்கு போயிருப்பேன். அப்ப நான் நினைப்பேன் 10:30 ஆற்றல் பாட்டு படிச்சுட்டு இருப்பாங்க, எனக்கு போன் வருது அப்படின்னு சொல்லி அவ்வளவு ஒரு கேர் எடுத்துட்டே இருப்பாங்க. எங்க இருக்கீங்க பிரதர், என்ன பண்றீங்க, ஏன் சர்ச்சைக்கு வரல அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய கேர் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. நாங்கெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன ரோல்ல தான் இங்க வந்து ஸ்டார்டிங்ல நடிச்சு கொடுத்தோம். அப்ப அப்படினாலும் இல்லாம ஏசப்பாடைய பெரிய கிருபை, இவங்களுடைய அன்பு எங்களுக்கு கிடைச்சதுதான். இந்த சர்ச்சில் உள்ள மக்களும் சரி, பாஸ்டர் சரி, பாஸ்டர் அம்மா பிள்ளைங்களும் சரி, எல்லாரும் எங்களுக்கு மேல காட்டுற அன்பு அது எவ்வளவு கொடுத்தாலும் அது ஈடாகாதுதான். எங்க பிள்ளைங்க மேல இருக்க பாசம் அதெல்லாம் சொல்லிட்டே போலாம், நிறைய இருக்கு அதை பத்தி. இன்னொன்னு வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ரொம்ப மறந்துடுவாங்க. எங்களால ரொம்ப பேச முடியல. ஆனா நாங்க இதெல்லாம் சொல்றதுக்கு ஒரே ஒரு காரணம், ஆர்பிடி மீடியம், அந்த சபை, அந்த மீடியம் மினிஸ்ட்ரி, இது தந்த கர்த்தருக்கு நாங்க கொடான கோடி நன்றி செலுத்துறோம். ஸ்கிட் வேற இன்னைக்கு எடுக்க வேண்டியது இருக்கு. சரி டைம் சொல்லிடுவோம் முதலே போன் பண்ணி, அப்பதான் வேலையெல்லாம் முடிச்சிட்டு கரெக்டா வருவாங்க. ஹலோ ஆனந்தி அக்கா. சொல்லுங்கக்கா. ஏக்கா இன்னைக்கு வந்து நம்ம ஸ்கிட் எடுக்கணும்க்கா. சரிக்கா. சரி சீக்கிரமா வேலையெல்லாம் முடிச்சிட்டு ஒரு 8 மணிக்கு வந்துருங்க என்னக்கா. சரிக்கா, நான் 7:50க்கு எப்படி டான்னு வந்து நிக்கேன் பாருங்க. வெரி குட் 7:50க்கு வந்துருங்கக்கா. நான் இப்ப சாரதாக்கும் போன் அடிச்சிருந்தேன். சரிக்கா. சரி ஓகே. சுடிதாரா சரியா? ஏக்கா நீங்க வந்து இதுல வந்து நீங்க பொம்பளையால நீங்க வந்து சாரி 2 வச்சுக்கிடுங்க, ஒரு சுடிதார் வச்சுக்கிடுங்க. சரியாக்கா? சரிக்கா. சாரி எப்படி சிம்பிளா வைக்கணுமா கிராண்டா வைக்கணுமா? ஏக்கா இதுல வந்து நீங்க கொஞ்சம் ரிச்சான ஃபேமிலி, அதனால கொஞ்சம் கிராண்டாவே வச்சுக்கிடுங்க. சரிக்கா. சரி சரி ஓகேக்கா. நான் சாரதா போன் அடிக்கேன். சரிக்கா. சரி ஓகே. ஹலோ சொல்லுங்கக்கா. சாரதா இன்னைக்கு ஸ்கிட் எடுக்கணும். சரி ஒரு 8 மணிக்கு வந்துரு, அதுக்குள்ள வேலை எல்லாத்தையும் முடிச்சிரு. நான் எப்படி வாரேன் பாருங்க, துள்ளிமான் அப்படி வாரேன் பாருங்க. எல்லா வேலையும் முடிச்சு கரெக்டா 8 மணிக்கு வந்துரு. சரி சரி. நான் எது ஆம்பளையா பொம்பளையா? நீ என்ன, நீ ஆம்பளை, என் புருஷன் இதுல. என்னாலும் உங்க புருஷனா இனிய போடாதீங்கக்கா, இனி ஆனந்திக்க புருஷனா போடுங்கக்கா. சரி ஆனந்தி அக்கா வந்து ரொம்ப வெக்கப்படாத, அதனால நீ என் புருஷனாவே இரு. சரி ஒரு 3 இல்லன்னா 4 ஷர்ட் வச்சுக்க. சரி. பேண்ட் 2 கொண்டு வா. சரி சரியா? பெல்ட் நீனே எடுத்துட்டு வந்துருவீ. சரி சரி. 8 மணிக்கு உள்ள இருக்கணும். எப்படி வரேன்னு பாருங்க. சரி ஓகே. கிளைமேக்ஸ் யோசிச்சுட்டு வந்துரு. சரி சரி. ஓகே ஓகே ஓகே. சரி நம்மளும் சீக்கிரமா வேலையை முடிச்சிருவோம். எல்லாரும் 8 மணிக்கு வருவாங்க. ஒவ்வொரு ஆளுக்கு எத்தனை நேரம் போன் அடிக்க வேண்டியது இருக்கு கடவுளே. என்னக்கா கூப்பிட்டீங்களே? ஆமா ஞானக்கன், இன்னைக்கு வந்து 8 மணிக்கு ஸ்கிட் எடுக்கணும். அதுல ஒரு சீன் எப்படின்னா கேக் கட்டிங் பண்ண வேண்டியது இருக்கு. அதனால நீ போய் எப்படியாவது எனக்கு ஒரு கேக் மட்டும் வாங்கி தந்துரு. சரியா? சரிக்கா. ஒரு நிமிஷம் இரு, நான் பைசா தரேன். ஹலோ சொல்லுங்கக்கா. ஆனந்தி அக்கா. சொல்லுங்க. 8 மணின்னு சொல்லிருந்தேங்கா, மணி நேரம் ஆயிட்டு, சீக்கிரம் வாங்கக்கா. சாரிக்கானே வந்துருந்தேங்கா, ஒரு 5 நிமிஷத்துல வந்துருந்தேன். சரி இந்த எல்லாருமே வந்துட்டாவக்கா. ஐயோ அப்படியா? சாரிக்கா. எல்லாருமே வந்துட்டாவ, சாரதாவும் வந்துட்டா, சீக்கிரமா வாங்க. சரியா? நான் வந்துருந்தேன்க்கா, வந்துருந்தேன். சரிக்கா ஓகேக்கா. எல்லாரும் வந்துட்டாங்கன்னு சொல்லுங்க, யாருமே வரலையே இன்னும். ஆமா ஞானக்கன்,
இப்ப வந்து வாங்கக்கான்னு நான் போன் அடிக்கணும் 2-3 மணி நேரமா நான் போன் அடிச்சுக்கிட்டு இருப்பேன். யாருமே வரமாட்டாங்க. ஏன்னா ஒவ்வொரு ஃபேமிலியில ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். எல்லாமே முடிச்சு வச்சுட்டு தான் ஊழியத்துக்கு அப்படின்னாச்சுன்னா வரணும். ஏன்னா வேலைகள் முடிக்காம வந்தாச்சுன்னா வீட்டுல பிரச்சனை ஆயிரும். அதனால எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துதான் நம்ம கொண்டுட்டு போகணும். அது வேற என்னன்னா ஒவ்வொரு குடும்பத்துல இப்ப உங்க குடும்பத்துல பாரு உங்க அம்மாக்கு சோமில்ல, அப்ப நீ அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு தானே உனக்கு வர முடியும். அதனால நம்ம ஒவ்வொருத்தரையும் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்து நம்ம கொண்டுட்டு போனாதான் ஒவ்வொரு குடும்பத்துல பிரச்சனை இல்லாம இருக்கும். நம்ம ஊழியமும் கரெக்டா போய்கிட்டு இருக்கும். சரியாமா? நின்னு ஒரு நிமிஷம். கிரேட்காரா, நீங்க எவ்வளவு பேக்ரவுண்ட்ல இருந்து எவ்வளவு சமாளிச்சு நீங்க ஒன்னே மாதிரி எனக்கு விசுவாசிகள் இருக்கிறதுனால தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் உடனே போய் ஒரு கேக் வாங்கிட்டு ஜிபே அடிச்சுட்டு வந்துரு. சரியா? சரி. ஏசப்பா, இந்த நேரத்துல இவிய வேற போன் அடிக்காவல. ஹலோ ஹலோ, சொல்லுங்கக்கா. நம்ம நாடகம் எடுக்கணும், ஸ்கிட் எடுக்கணும். எத்தனை நேரம் போன் அடிச்சிருக்கேன். நம்ம 8 மணிக்கு வர சொன்னேன். மணி எத்தனை சாருதா? நான் பாருங்கக்கா, என்ன பாருங்க, நடந்துதான் வந்துகிட்டு இருக்கேன். கடை கிட்ட வந்துட்டேன். சர்ச்சுக்கு பக்கத்துல ஒரு கடை இருக்குல்ல, அந்த கடை கிட்ட வந்துட்டேன். மணி 8 மணிக்கு வர சொன்னேன். 9 மணி ஆயிட்டு. வா சீக்கிரம். வந்துட்டேன். பாத்திர சவுண்ட் கேட்ட மாதிரி இருக்கு. ஐயே, அது பக்கத்து வீட்டுல எங்கேயும் வேலை பாத்துக்கிட்டு இருக்கா. வேணா வரேன். சரி வா வா, எல்லாரும் வந்தாச்சு. சீக்கிரம் வா. இயேசுவே சோத்திரம். சீக்கிரம் ஆகுமா சப்பாத்தி. ஐயோ, ஜான்சிக்கு வேற போன் அடிச்சிட்டு இருக்காங்க. ஐயோ, ஸ்கிட்டுக்கு வேற கூப்பிட்டாங்களே. அக்கா. ஹலோ. அக்கா. ஏக்கா நேரம் ஆயிட்டுக்கா. 8 மணிக்கே கூப்பிட்டேங்கா. மணி 9 ஆயிட்டு. நான் துணி தாங்க எடுத்து வச்சிட்டு இருக்கேன். இப்ப எடுத்து வச்சுட்டு வந்துடுறேன். ஆமா, ஸ்கிட் எடுக்கணும்ல. சீக்கிரம் வாங்கக்கா. நான் வந்துடுவேன்க்கா. வந்துடுறேன். ஒரு நிமிஷத்துல வந்துடுவேன். துணி எடுத்து வச்சுட்டு இருக்கேன். வந்துடுவேனக்கா. 8 மணிக்கு கூப்பிட்டேன். 9 ஆயிட்டுலாக்கா. ஆமாக்கா, கொஞ்சம் வேலை இருந்துச்சு. சரி சரி, சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் வாங்க. சரிக்கா. சரி சரி. இந்த முடிய கட்ட இயேசுவே, எக்கா லேட் ஆயிட்டுக்கா. லேட் ஆயிட்டு. ஏசப்பா, மணி 9 ஆயிட்டுக்கா. அது இன்னைக்கு மட்டுமா 9 ஆயிடுச்சு. வா, என்னாலும் தான் ஆயிருத. வா வா. அம்மா, சாப்பாடு வச்சிருக்கேன். எடுத்து சாப்பிட்டுருந்தேன்னு. சரி வாங்க அக்கா. ராஜாத்தி வாங்க. மணி 9:45 ஆயிட்டுக்கா. 9:45 9:50 ஆயிட்டு. வாங்க. நீங்க ஒரு குடும்ப இஸ்திரி அக்கா. வாங்க. ஏக்கா, நான் ஒரு நல்ல கதை யோசிச்சுட்டு வந்திருக்கேன். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஒருத்தி போன் பேசிட்டே போகணும். பக்கத்துல இருக்க ஆள் சொல்லணும், பாருக்கா பாலி கல்யாணம் முடிஞ்சு ஒரு புருஷன் வந்துட்டு குடும்பம் இருக்கு, இவளுக்கு என்ன வாட்ல ஒரே போன் பேசிக்கிட்டாலே தான் அப்படின்னு சொல்லணும்க்கா. நல்லா இருந்தா இருக்கும். நல்லதா இருக்கும். அப்போ அந்த அந்த போற பெண் வந்து நல்ல ஒரு பெண்ணா இருக்கணும். ஆனா சுத்தி இருக்க ஆட்கள் அவளை தப்பாவே போர்ட்ரை பண்ணணும். கடைசியில அவங்களுடைய மனநிலைமை என்ன, அதுக்கப்புறம் நம்ம அப்படியே கொண்டுட்டு வந்து கிளைமேக்ஸ் எழுதிடலாம். என்னக்கா நீங்க சொல்லுதீங்க? வெறும் சீனை மட்டும் எழுது. நீங்களும் டயலாக்க நீங்களே பேசிக்கிடணும். நீங்க மண்டே சொல்லுங்க. 2வது சீனை சொல்லுங்க. நீங்களே எழுதுங்க. சொல்றேன். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். முதல்ல எப்படி நம்ம ஒரு இன்ட்ரோ கொடுப்போம். காப்பி கொண்டுட்டு வரணும் முதல்ல. அப்பதான் இது புருஷன், இது பொண்டாட்டி, இது பிள்ளைகள் எல்லாருக்குமே தெரியும். ஒரு இன்ட்ரோ ஃபர்ஸ்ட் எழுது. சரி, ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ. செகண்ட் சாப்பிடுங்கக்கா. அப்பதான் உங்களுக்கு மூளை இன்னும் யூஸ் ஆகும். சரி, சாப்பிடுங்கக்கா. அப்புறம் செகண்ட் வந்து அந்த போன் பேசுற சீன் வச்சிருவோம். அப்புறம் மூணாவது சமையல போடுங்க. சமையல்ல ஒரு சீன் எடுத்துருவோம் கிச்சன்ல. அதுல எப்படி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும்? சாப்பாடுல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகட்டும். இது என்னமா சாப்பாடுல என்ன? சரி, இப்ப சாப்பிடுறது தப்பா ஆகி போயிட்டு விடுங்க. அடுத்த சீனை சொல்லுங்க. அடுத்த சீனை சொல்லுங்க. டக் டக்குன்னு யோசிங்க. கிளைமேக்ஸ் எப்படி வைக்கலாம்னு யோசிங்க. இப்ப வெளியே மார்க்கெட்டுக்கு போற மாதிரி போகணும். போயிட்டு வரும்போது லேட் ஆயிரும். லேட் ஆகுதுன்னா முறுக்கு சாப்பிட்டோன்னே உங்களுக்கு மூளை யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் பிள்ளைக்கு ஹாஃப் டே இருக்கணும். அப்புறம் ஸ்கூல் வந்து 1/2 மணி நேரம் தூரமா இருக்கணும். அப்புறம் சரி போயிட்டு வர்றதுக்கு எதுக்கு டைம் ஆகணும்னு சொல்லிட்டு அங்கேயே இருந்து பிள்ளைய கூட்டிட்டு வரணும். வீட்டுல மாமியார் மாமனார் எல்லாரும் சேர்ந்து கதை கட்டி இருக்கணும். எதுக்கு இப்படி அங்க போய் இருக்கா அப்படின்னு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சந்தேகம் தானே? இல்லையா? இல்ல இப்ப சந்தேகம் அப்படின்னா வழி வகுக்கிறது சந்தேகத்துக்கு. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னா அவங்க மேல தவறே இல்ல, ஆனா அவங்க மேல தவறா நம்ம குற்றம் சாட்டு நம்ம தப்பா புரிஞ்சுக்கிறோம். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல நீங்க தான் அது. உங்க வீட்டுக்காரர் தான். நான் தான் உங்க மாமியாரு, இவியதான் மாமியாரு, நான் மாமனாரு. கிரிஜாக்கா வீட்டுக்காரக்க தங்கச்சி. கிரிஜா அப்படி சொல்லல. இல்ல நான் என்ன சொன்னேன், கிரிஜா
அதுதான்மா, நீங்க தான் என்ன பண்ணணும்னா மாமியாரையும் மாமனாரும் நல்ல ட்ரிகர் பண்ணணும். என்னக்கா? கரெக்ட் தான். உங்க வேலையை என்ன பண்ண சொல்றீங்க? சரி பண்ணுமா. நான் தானே மாமியாரு வச்சு செய்தேம்மா. இல்ல ஆனாக்கா புருஷன் தான் இது. ஆமா, இது மாமியாரு, நீங்க மருமக, இது வந்து வீட்டுக்காருக்க தங்கச்சி, உங்க வீட்டுக்கார் தினகரன், நான் மாமனாரு. கடைசி வரைக்கும் சுவிசேஷம் சொல்றது நம்ம மகாராஜா. ஓகே, மகாராஜா போட்டுருவோம். சரிங்க, நீங்க மனசை திடப்படுத்திக்கிடுங்க. உங்களை நான் இதுல வந்து கொடுமைப்படுத்துவேன். எஸ், கிளைமேக்ஸ் எப்படின்னு நம்ம பாஸ்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு 2 வசனத்தையும் கேட்டு ஆலோசனை பண்ணிட்டு கிளைமேக்ஸ் டிசைட் பண்ணிடுவோம். நீங்க சுடிதார், நான் பேண்ட் சட்டை, நான் வந்து சேலை. மாமியார் எனக்கு ஒரு நாள் இந்த வாலிப பிள்ளை சீன் தர மாட்டேங்குது. உடம்பு இப்படி இருந்தா யாரு வாலிப பிள்ளைக்கு தருவா? ஏக்கா, நான் உங்ககிட்ட இங்க வாங்கக்கா. நீங்க முதல்ல என்ன ஆயிட்டு? ஏக்கா, நீங்க சும்மா இருக்க. நான் ஆம்பளை பையன் கேரக்டருக்குலாம் நான் வரமாட்டேன். நான் கேர்ள், நீங்க இதுல போய் இப்ப என்ன பேசுறது? நான் மாமியாரு, நீ மாமனாரு தானே. அதுக்கு நீங்க மாமனாரா அவங்கள நீங்க பேண்ட் சட்டை போடுங்க, இல்லன்னா பேண்ட் சட்டை கிட்டுங்க. நான் தான் மாமியார், இதுல போங்க. நீ எவ்வளவு தண்டி இருக்கா? நான் மாமனாருன்னு சொல்லாச்சுன்னா நான் சுக்கலா பொப்படி மாதிரி இப்படி நிக்க. நீங்க சும்மா இருங்க. மகாராஜா பிரதர், நியாயத்தை வந்து சொல்லுங்க பிரதர். நீங்க அங்கிட்ட சும்மா பாக்கெட்ல கை வச்சுட்டு நிக்கிய. என்னாச்சுக்கா? பாருங்க பிரதர், என்ன சொன்னாலும் ஏற்கனவே பேசுறாங்க இவங்க. நான் வந்து இதுல நான் கேர்ளா இருக்கு, நீங்க பாயா இருக்கான்னு கேட்கவே மாட்டேங்காங்க. அவன் என்ன ஸ்ட்ரீட் பாஸ்டமா? ஸ்கிட் எல்லாம் எழுதியாச்சு பிரதர், அதுல ஒரு பிரச்சனை கிடையாது. இப்ப இவ சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா இவங்க வந்து கேர்ளா இருப்பாங்களா, நான் பாயா இருக்கணும். இப்ப இவளுக்கு ஹஸ்பண்ட் நானா இருந்தா நல்லாவா இருக்கும்? நல்லாவே இருக்காது. இங்க பாருங்க, நீங்க இவங்க ஆம்பளை வேலை போட்டுட்டு நீங்க பொம்பளை வேலை போட்டா அம்மா பையன் மாதிரி ஆயிராதாக்கா? சும்மா இருங்க, அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. ஏதாவது நீங்க பேண்டும் சேரல, நான் தான் உனக்கு தேடி பிடிச்சி பேண்ட வாங்கி தந்திருக்கேன்ல. அதுவும் பாருங்க பிரதர், சரி ஒரு எக்ஸல் நாச்சுன்னா சர்ச்சுக்குள்ள ஒரு 20 எக்ஸல் இருக்கும்னு வைங்கலாம். ஒரு டபுள் எக்ஸல்னா ஒரு 10 ஆம்பளை டபுள் எக்ஸல் போடுவாங்க. ஆனா இவளுக்கு 4 எக்ஸல்ல நான் அப்படியே ஆளை தேடி பிடிச்சி 10 சட்டையை வாங்கி கொடுத்துருக்கு. இன்னும் நீ பொம்பளையா தான் வருவான்னு சேலையிலயும் உள்ள வந்து ஃபிட்டிங் துணியை வச்சுதான் தைக்க. நீங்க சும்மா இருங்க, நான் வளர்த்தி தானே உங்களுக்கு ப்ராப்ளம். நீங்க ஒரு பலகையை போட்டு ஏறி நின்ற பலகையை போட்டு எலும்பி நிக்கிறதுக்கு நீனே நின்ற வேண்டியதானே. கருத்தை சொல்றதுக்கு கூப்பிட்டா இப்படி நிக்கீங்க, நின்னுட்டு ஒரு மாதிரி ஒண்ணுமே சொல்ல மாட்டீங்க. சொல்லுங்க, கருத்து சொல்லுங்க. எனக்கே குழப்பமாயிட்டு. சாதாரண நீங்க வந்து டால் அண்ட் ப்ராடா இருக்கீங்க, அப்ப நீங்க ஆம்பளை வரது கரெக்டா இருக்கும். பாஸ்டமா கொஞ்சம் ஷார்ட்டா இருக்காங்க, அப்போ பொம்பளை வரது கரெக்டா இருக்கும். ஷார்ட்டா இவங்க வந்து என்னைய வேதனைப்படுத்துறதுக்கு வந்திருக்காங்கம்மா. நீங்க ஒரு ஆல்ரவுண்டர், என்ன கேரக்டர் கொடுத்தாலும் சூப்பரா பண்ணிருவீங்க. அதனாலதான் வந்து அவங்க எழுதும் போது கரெக்டா உங்களுக்கு கேரக்டர் கொடுத்தாங்க. நேர்களே பாத்தீங்களா, ஒவ்வொரு ஸ்கிட்டுக்கும் நான் படுற கஷ்டம் வேதனை துன்பத்தை பாத்துக்கிட்டு தானே இருக்கிய. பதில் நீங்களே சொல்லுங்க. இவங்க கருத்தை சொல்ல வந்த ஆளு கூட எனக்கு அகேன்ஸ்டா எழுப்பிட்டாங்க. இதுதான் எனக்கு என்ன வேதனை. 2, 3 ஸ்டார். ஏமா, நீ உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? நான் ஒன்னதாப்பா நினைச்சிட்டு இருக்கேன், வேற யாரப்பா நினைக்க போறேன்? சரி, 1, 2, 3 ஸ்டார். ஏமா, உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? என்னதான் நினைச்சிட்டு இருக்க? உன் பாட்டில இருக்க எல்லாம் யாரு போன் பா? யாரு போன் பா? அமைதியா இருங்க. 1, 2, 3 ஸ்டார். ஏமா, உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? இதோ கிளைமேக்ஸ் ரெடி ஆயிட்டு. ஷூட்டிங் போயிட்டு இருக்க சார், மூளையில யார் இப்படி வருவா? மறந்துட்டேன். எனக்கு வேதனையா? கட் திருப்பி எங்களுக்கு வந்து சோதனையை பாரு. Praise the Lord. This is Anita Ramesh from Hyderabad. Thank you, Lord Jesus Christ, for giving the great privilege to give a testimony to everybody. And also, God has given me the best, the man of God, Pastor Lennon, Sister Jancy from RPTM Ministry, and also the team. They have supported when I was being lost. And this is what is a very true testimony, where a financial breakthrough. I was needing a support, and one day when I was playing a TV, and I can see that Pastor was praying particularly for me in financial breakthrough. And then Pastor visited our place to Hyderabad and he supported me and Ramesh. We were really broken up. We were really broken up. We don't know what to do, whether we want to end our life or what. Then Lord sent a pastor to our family and he lifted up us in the prayer. He stayed with us and he did a ministry for us and he comforted us and he brought back where we have lost. And he gave the word of God to us, and also every day without
fail, you used to send the word of God, and every day you will be so concerned towards me and my husband. He used to send a word of God. He used to call and find out how is the health, what is the situation, how is the bank loan is going on. You believe me or not, I applied for more than 100 banks before when I met the pastor, but I didn't get approval at all. Now I got an approval from the bank. I got the sanction letter. This is all by the Pastor Lennon, where he lifted up this soul. God bless him abundantly in the team and sister, and they will come up with the life. Thank you, Lord Jesus, for giving the great privilege for us. Amen. Praise the Lord, RPTM team. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ஸ்வீட்டி துபாயிலிருந்து. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் 50K சப்ஸ்கிரைபர்ஸ். பெரிய அச்சீவ்மெண்ட், கிரேட் சக்ஸஸ் பை த கிரேஸ் ஆஃப் காட். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் பர்சனலாக அச்சீவ் பண்ண மாதிரி இருக்குது இந்த சக்ஸஸ் பார்க்கும்பொழுது. எல்லாமே கர்த்தருடைய பெரிய கிருபை, அநேகருடைய ஜெபம் தான். ஃபர்ஸ்ட் நான் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணி இருக்கிற எல்லா டீம் மெம்பர்ஸ்க்கும் கர்த்தருக்குள்ளாக என்னோடய ப்ரைஸஸையும் தேங்க்ஸையும் நான் சொல்லிக்கிறேன். நீங்கள் ஸ்டார்ட் பண்ண டேயில் இருந்து அப்போ இருந்த ஓல்டு மெம்பர்ஸாக இருக்கட்டும், டீமில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், இப்போ அதில் ஆக்ட் பண்ணிகிட்ருக்கிற டீம் மெம்பர்ஸாக இருக்கட்டும், எல்லாருக்கும் என்னுடைய பெஸ்ட் விஷஸ் அண்ட் தேங்க்ஸ். ஏன் அப்படின்னு சொன்னால், உங்களோட டைம் எடுத்து எங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்காக நீங்கள் இவ்வளோ எஃபோர்ட் போட்டு நீங்கள் பண்ணுற எல்லா விஷயத்துக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். நீங்கள் RPTMல மூலயமா ஆண்டவர் டச் பண்ண விஷயங்களை குறித்து சொல்லியிருந்தீங்க. 1 மினிட் தான் கொடுத்துருக்கீங்க. 1 மினிட்லாம் பத்தாதுங்க RPTM பற்றி சொல்கிறதுக்கு. அவ்வளோ இருக்குது. எல்லா எபிசோட்ஸுமே ஸ்பெஷல் தான். ஃப்ரம் த பிகினிங் இப்போ வரைக்கும் நீங்கள் போட்டிருக்கிற எல்லா எபிசோட்ஸுமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்தில் ஸ்பெஷல். இது நல்லா இருக்குது, இது நல்லா இல்லை அப்படின்லாம் சொல்லவே முடியாது. இருந்தாலும் நீங்கள் கொடுத்த அந்த ரூல்ஸ் பிரகாரமாக என்ன பர்சனலாக டச் பண்ண சில எபிசோட்ஸை பற்றி நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு கோரியோகிராஃபி ஒன்று போட்டிருந்தீங்க, ஜீசஸ் கிரைஸ்ட் வெர்சஸ் சேட்டன் அப்படின்னு சொல்லிட்டு. அது பயமாகவும் இருந்தது, இன்னொன்று ரொம்ப ஹார்ட் மெல்ட்டிங்காக இருந்தது. ஆண்டவரோட அன்பை நினைக்கும் பொழுது எவ்வளோ தான் அவரை விட்டு தூரமாக போனாலும், எவ்வளோ அவரை நம்ம அசிங்கப்படுத்தினாலும், எவ்வளோ காயப்படுத்தினாலும், நம்மளை பிடிச்சி இழுக்கிற அந்த அன்பை நினைக்கும் போது ரொம்ப இருதயமே உடைஞ்சு கண்ணீர் வந்தது. உண்மையாகவே கண்ணீர் வந்தது எனக்கு. அது ரொம்ப பிடித்த ஒரு ஸ்கிட் எனக்கு. அதை தவிர்த்து மொபைல் படுத்தும் பாடுன்னு ஒன்று போட்டிருந்தீங்க. உண்மையாலுமே இப்போ இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷனில் மொபைல் தாங்க எல்லாருமே படாத பாடுபடுத்துது. ஜெபிக்கணும்னு நினச்சா ஜெபிக்க முடியறதில்ல, பைபிள் படிக்கணும்னு நினச்சா பைபிள் படிக்க முடியறதில்ல. சிறு பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அந்த வலையில் தான் எல்லாருமே சிக்கியிருக்கோம். பட் ஆனால் அதை பார்த்ததுலேருந்து நான் பர்சனலாக நிறைய உணர்த்தப்பட்டேன். அது எனக்காகவே பேசப்பட்டது போலவே இருந்தது. நான் ஃப்ராங்காக சொல்கிறேன். ஏன்னா வீட்டில் இருக்கிறோம், ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிடுறாங்க, குழந்தை ஸ்கூலுக்கு போயிடுறாங்க, நம்ம வேறு என்ன பண்ணுறோம்? ஒரு கொஞ்ச நேரம் ஜெபிக்கிறோம், ஏதோ ஒன்று பார்க்கணுன்னு ஸ்டார்ட் பண்ணுறோம், ஆனால் அது எங்கேயோ கொண்டு போய் விட்டுருது. தவறான காரியங்கள் பார்க்கலன்னா கூட கர்த்தருக்கு தெய்வ பக்திக்கு தேவையில்லாத விஷயங்களுக்குள்ளே போய் நம்மளோட டைமை நிறைய கிராப் பண்ணுறது இந்த மொபைல். அதை ரொம்ப அழகாக நீங்கள் எடுத்து சொல்லியிருந்தீங்க. அதை பார்த்ததுலேருந்து கர்த்தருடைய கிருபையினால் நான் நிறைய மொபைல் பார்க்குறது குறைச்சிக்கிட்டேன். தேவனுக்கு அந்நியமான காரியங்கள், அவரையும் என்னையும் பிரிக்கிற காரியங்கள்லேருந்து வெளிவரதுக்கு அந்த ஸ்கிட் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ரியலி ஸோ மச் ஹெல்ப்ஃபுல். அந்த வீடியோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி அந்த டைலாக்ஸாக இருக்கட்டும், இப்போது கரண்ட்டாக எப்படி இருக்கோ அது அப்படியே தத்ரூபமாக நீங்கள் அதில் சொல்லியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். அண்ட் ஊனமுற்ற குழந்தைன்னு ஒரு ஸ்கிட் பண்ணியிருந்தீங்க. அதுவும் எனக்கு ரொம்ப டச் ஆச்சு. இப்போ ரீசெண்டாக சர்வெண்ட் மெய்டு, நம்ம வீட்டில் வேலை செய்கிறவங்கள நம்ம எப்படி நடத்தணும் அப்படின்னு ஒன்று போட்டிருந்தீங்க. அதுவும் எனக்கு ரொம்ப மனதுக்கு பர்சனலாக டச்சான விஷயந்தான். எல்லா எபிசோட்ஸுமே போத் பர்சனல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் வைஸ் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருந்திருக்கு. இது மாதிரி நிறைய பேருக்கு இருந்திருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்ககிட்ட எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது என்னென்னா, உங்களோட கான்செப்ட் எல்லாமே எப்படி இருக்குன்னா, சிரிப்போம் சிந்திப்போம் அந்த மாதிரி தான் இருக்குது.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ அப்போஸ்தலர் நடபடிகள் அப்படி நம்ம வந்து எடுத்து பேசணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இருக்கிற யங் ஜெனரேஷன் என்ன சொல்கிறாங்க, பூமருன்றாங்க, பிளேடு போடுறோன்றாங்க. அப்படி இருக்கிற இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து ஈவன் என் பையனுக்கு வந்து 5 years தான் ஆகுது. அவன் பார்க்குறான் உட்காந்து இன்ட்ரெஸ்டடாக, அவனுக்கு புரியுது உங்களோட ஸ்கிட்டு. கர்த்தர் அந்த மாதிரி வந்து அவங்களை எடுத்து பயன்படுத்துகிறாருன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சிரிப்போம், சிந்திப்போம் அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் என்னென்னா, கிறிஸ்துவை அறியாதவங்களுக்கும் நீங்கள் போடுற கான்செப்ட் வந்து ரொம்ப ஈஸியாக ரீச் ஆகுதுங்க. அவங்களுக்கு புரியுது ஆண்டவரை பர்சனலாக அவங்க ஏற்றுக்கொள்ளுகிறத தாண்டி ஒரு ரியல் லைஃப்பில் ஒவ்வொரு நாளும் நடக்கிற டெய்லி லைஃப்பில் நம்ம எப்படி இருக்கணும், என்னென்ன ப்ராப்ளம் எல்லாம் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுறோம், அது எப்படி ஓவர் கம் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்க ஸ்கிட் மூலயமா அநேகருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எனக்கும் பர்சனலாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால் ஸ்டார்ட் பண்ண டேட்லேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் கொடுத்த எல்லா கான்ட்ரிபியூஷனுக்கும் நான் ரொம்ப 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 தேங்க்ஃபுல்லாக இருக்கிறேன். இன்னும் நீங்கள் நிறைய எபிசோட்ஸ் பண்ணணும், புது புது கான்செப்டோட ரட்சிக்கப்பட்டவர்கள் ரட்சிக்கப்படாதவர்கள் அநேக ஆத்மாக்களை போய் உங்களோட ஸ்கிட்டு ரீச் ஆகணும்னு நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். எங்களுடைய ப்ரேயர்ஸ், எங்களுடைய விஷஸ் அண்ட் லவ் எப்பவுமே ஆர்பிடிஎம் டீமுக்கு உண்டு. கீப் ராக்கிங், கீப் ஷைனிங் டீம். ஒன்ஸ் அகெயின் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ப்ரைஸ் தி லார்ட். Praise the Lord, RPTM subscribers and family. I am from France, one of your subscribers. Today we are celebrating 50,000 subscribers. I am so happy for it. RPTM videos வந்து கோவிட் டைம்ல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சேன். முதல்ல அதை வந்து நான் ஒரு சின்ன விளையாட்டா ஒரு ஃபன் டைப்பாக தான் நான் அதை பார்த்துட்டு வந்தேன். ஆனால் போக 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 அதில் அந்த வசனங்கள், அந்த கேரக்டர்ஸ் என்னோட பேசுகிறத, அதே என் லைஃப்பில் நான் வந்து அதை வந்து பேசுகிறதாக நான் புரிஞ்சுக்கேன். இந்த வீடியோஸ் வந்து எனக்கு உண்மையாகவே அது ஒரு எக்ஸாம்பிளான ஒரு லைஃப் எப்படி வாழணும் அப்படின்னு நான் வந்து உணர்ந்து கொண்டேன். ஃபார் அன் எக்ஸாம்பிள், அந்த சைல்ட் அண்ட் டீச்சர் ஷார்ட் ஃபிலிம் வந்து எனக்கு ரொம்பவே அஃபெக்டடான ஒரு ஷார்ட் ஃபிலிமாக அது மாறிச்சு. அது என்னுடைய ரியல் லைஃப் ஸ்டோரி மாதிரி இருந்ததுனால நான் அதை ரிப்பீட்டடாக நான் அதை பார்த்துக்கிட்டே இருப்பேன். நான் மட்டும் இல்லாமல் என்னுடைய ஃபேமிலியும் என்னோடு இணைஞ்சு அதை பார்க்க ஆரம்பித்தாங்க. எங்கள் ஃபேமிலிக்கு அது ஒரு பிளெஸ்ஸிங்காக மாறிச்சு. அண்ட் ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து எவ்வளவு கஷ்டப்படுகிறாங்க, அவங்களுக்கு பேபி இல்லாமல் எவ்வளவு விதமான அவங்க கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்கன்னு நீங்கள் வீடியோஸில் போட்டிருந்தீங்க. அந்த வீடியோஸ் வந்து நான் என்னுடைய சிஸ்டர் அவங்களுக்கு கூட நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். நிறைய டெஸ்டிமனிஸ் கூட நான் உங்கள் வீடியோஸ் மூலமாக கமெண்ட்ஸில் அண்ட் ஆர்பிடிஎம் குரூப், வாட்ஸ்அப் குரூப் மூலமாக வந்து கூட நான் தெரிஞ்சுக்கொண்டேன். உண்மையாகவே 50,000 subscribers is so huge and I'm so happy for you. And உங்கள் மீடியா டீம் அண்ட் மினிஸ்ட்ரி டீமுக்கு நான் ரொம்பவே சந்தோஷப்படுவேன். and happy for you and glory to be God. Hi brothers, sisters, praise Lord. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த ஆர்பிடிஎம் வந்து நாங்கள் லேட்டாக தான் பார்த்தோம். ஆனால் ஆண்டவர் வந்து எங்களுக்கு நிறைய ஆறுதல் படுத்தினார். நிறைய வசனங்கள் மூலியமாக நான் பேசியிருக்கேன் உங்ககிட்ட ஆல்ரெடி. எனக்கு வந்து ரொம்ப மன அழுத்தத்தில் போய் டிப்ரெஷனில் இருந்தேன். ஒவ்வொரு தரையும் தற்கொலை முயற்சி பண்ணி இறந்துடலாமோன்னு அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கும்போது ஆண்டவர் வந்து எனக்கே பேசுகிற மாதிரி இந்த ட்ராமா மூலியமாக பேசினார். அது மூலியமாக தான் நான் அதை பார்க்க ஆரம்பித்தேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் இதை தொடர்ந்து செய்யணும். இது மூலியமாக நிறைய பேர் ரொம்ப ஆறுதல் அடைகிறாங்க. உங்களுக்காண்டி நாங்கள் ப்ரேயர் பண்ணுறோம். காட் பிளஸ் யூ. எனக்கு சாதா ஆண்டி ரொம்ப பிடிக்கும். நாங்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம். காட் பிளஸ் யூ. இந்த கேப்பில் அங்கே இருக்க எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். சாதா ஆண்டியை ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் நிறைய வீடியோஸை போடுங்க. நான் உங்களுக்காக வெயிட் பண்ணுறேன். 50K செலிப்ரேஷன் இருக்கட்டும். எனக்கு ரொம்ப நாளா இந்த ஆர்பிடிஎம் சேனல் பார்த்துட்டு இருக்கேன். ஆனா இந்த ஆர்பிடிஎம் சேனல் பத்தி எனக்கு நிறைய क्वेश्चंस இருக்கு. அது நான் யார்கிட்ட கேட்பேன், எப்படி கேட்பேன்?
இந்த மாதிரிதான் வியூவர்ஸ் உங்களுக்கும் நிறைய பதில் வராத நிறைய கேள்விகள் இருக்கும். உங்களுக்காகவே தான் இப்போ ஒரு Q&A செஷன். ஹலோ வியூவர்ஸ், எங்க டீம் மெம்பர்ஸ் எல்லாம் நீங்க இதுவரைக்கும் வித்தியாசமான கேரக்டர்ஸ்ல பல பல பெயர்கள்ல பார்த்து ரசிச்சிருப்பீங்க. ஆனா இன்னைக்கு அவங்களோட உண்மையான பெயர் என்ன, அவங்க உண்மையிலே யாருங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். Over to introduction. Self introduction. இப்போ நம்ம முதலாவது பார்க்க போறவங்களோட இன்ட்ரோடக்ஷனை பத்தி கேட்டாலே அது யாருன்னு கெஸ் பண்ணிரலாம். இப்போ வர வர நம்ம சண்டே கிளாஸ்ல கதை சொல்லி நம்ம பிள்ளைகளை எல்லாரையும் அவங்க பின்னாடி நம்ம எக்ஸைட்டடா வச்சிருக்கிற நம்மளோட மகாராஜா அண்ணே. அதே சேம் எனர்ஜியை மேட்ச் பண்ற மாதிரி ஸ்கிட்லயோ சண்டே கிளாஸ்லயோ கலக்கிற நம்ம கிரிஜாக்கா. நம்ம எல்லாரும் கிளாப் பண்ணி வரவேற்கலாம். இப்போ நம்ம முதலாவது பேரை பார்த்தாச்சு. இப்போ அடுத்த பேரை பத்தி சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம அவங்களோட ஃபீமேல் பத்தி பார்க்கலாம். நம்மள வித்தியாசமான கேரக்டர், அதாவது ஒரு சோகமான கேரக்டர்ல நம்மள அலையும் வச்சிருவாங்க, ஒரு வில்லி கேரக்டர்ல நம்மள கோபப்படுத்துவாங்க. வேற யாரு? நம்ம ஆனந்தி சிஸ்டர். அதே சேம் எனர்ஜியை மேட்ச் பண்ற மாதிரி ஒரு படி மேல இருக்கிற நம்ம தினகரன் அண்ணே. எல்லாரும் கை தட்டி வரவேற்கலாம் உற்சாகமாய். இப்ப நம்ம மூணாவது பார்க்க போற பேர் யாருன்னா, இவங்களுக்காக தான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. எந்த பாத்திரம் கொடுத்தாலும் இவங்களுக்கு எல்லாமே ஒரு விரல்ல இருக்கும். மாமியார் முதல் மருமகள் வரைக்கும், மாமனார் முதல் மருமகன் வரைக்கும் எல்லா கேரக்டர்லயும் பூந்து பூந்து விளையாடுகிற நம்மளோட சாரதா சிஸ்டர். எல்லாரும் வரவேற்கலாம். அதே சேம் லெவல் எனர்ஜி கொடுக்கிற ஒரு சப்போர்ட் சிஸ்டமா இருக்கிற நம்ம உதய அண்ணே. இப்போ நம்ம அடுத்ததா நம்மளோட சர்ச்சில் உள்ள ஒரு வித்தியாசமான ஒரு பகுதி பத்தி தான் பார்க்க போறோம். என்னதான் இவங்க எல்லாரும் கப்பல்ஸா இருந்தாலுமே இப்போ திடீர்னு வந்து புதுசா வந்து நான் ராக் பண்ணிட்டு இருக்கிற நம்மளோட யூத் பாய்ஸ் பத்தி தான் நம்ம இப்போ வரவேற்க போறோம். இப்போ ராக் பண்ணிக்கிட்டு இருக்கிற நம்ம யூத் எல்லாம் கைட் பண்ணி யூத்துக்கே ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கிற நம்ம ரேகா அண்ணே. எல்லாரும் வெல்கம் பண்ணலாம். இப்போ நம்மளோட சண்டே கிளாஸ் மற்றும் ஸ்கிட் அதுல எல்லாத்துலயுமே கலக்கி கொண்டிருக்கிற ஆல் ரவுண்டரா இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் பிடிச்ச மாதிரி கதை, வசனம், டான்ஸ் அண்ட் பப்பட்ல கலக்கிட்டு இருக்கிற நம்ம யூத்ஸ் தான் நம்ம வெல்கம் பண்ண போறோம். முதலாவது நம்மளோட ஞானகன் பிரதரை வெல்கம் பண்ணுவோம். எல்லாரும் கைகளை தட்டலாம். ரெண்டாவது நம்ம ராஜா அண்ணனை வெல்கம் பண்ணலாம். மூன்றாவது நம்மளோட ஜெபின் அண்ணனை வெல்கம் பண்ணலாம். நாலாவது நம்ம கெவின் பிரதரை வெல்கம் பண்ணலாம். இப்போ நம்ம ஒரு ஸ்பெஷலான பேரை தான் வெல்கம் பண்ண போறோம். இவங்களுக்குலாம் இன்ட்ரோடக்ஷனே தேவையில்லைங்க. இவங்களை பத்தி சொல்ல வார்த்தையே இல்ல. இவங்க இந்த சொன்னாலே உங்களுக்கு போதும் யாருன்னு தெரிஞ்சிடும். நம்ம சபைக்கு தூண், வேற நம்மளோட சபையோட தலைவன் மற்றும் தலைவி. எல்லாரும் கைகளுக்கும் எல்லாரும் வெல்கம் பண்ணலாம்.
நம்ம கேமராக்கு பின்னாடி இருந்து இயங்கிக் கொண்டிருக்கிற நம்மளோட ஸ்னோலின் சிஸ்டர் வெல்கம் பண்ணலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆர்பிடிஎம் சொல்றீங்க. ஆர்பிடிஎம்க்கு ஃபுல் ஃபார்ம்னா என்ன பாஸ்டர், நீங்க சொல்லுங்க. கரெக்டான क्वेश्चन கேட்டீங்க. ஏன்னா நிறைய கமெண்ட்ஸ்ல வந்து ஆர்பிடிஎம்க்கு ஃபுல் ஃபார்ம் கேக்குறாங்க, அதோட மீனிங் கேக்குறாங்க. சோ நிறைய பேருக்கு நான் கமெண்ட்ஸ்ல ரிப்ளை பண்ணிருக்கேன். ஆனா இன்னைக்கு எல்லா வியூவர்ஸ்க்கும் நான் வந்து கேட்க முடியாது. நான் உங்க எல்லாருக்கும் தெரியும்படி நான் சொல்றேன். ஆர்பிடிஎம் அப்படின்னா ரிவைவல் பிரேயர் ட்ரூத் மினிஸ்ட்ரிஸ். தமிழ்ல சொன்னோம் அப்படின்னா எழுப்புதல் ஜெப சேவை ஊழியங்கள். இதுதான் இதோட அர்த்தம். ஆமா, ஆர்பிடிஎம் மும்பைல இருக்குன்னு சொல்றீங்க. ஆனா அந்த மும்பைல ஆர்பிடிஎம் எங்க இருக்கு சொல்லுங்க பாஸ்டர் அம்மா. கவலைப்படாதீங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் நான் இருக்கேன். ஆர்பிடிஎம் மும்பை எங்க இருக்குன்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கு. அது எங்க இருக்குன்னா மும்பைங்கிற ஒரு இடம் இருக்கு, அதுல தாராவிங்கிற ஒரு சின்ன ஒரு பிளேஸ் இருக்கு. அதுல வந்து 90 feet அப்படின்னு ஒரு ரோடு இருக்கு. அதுல வந்து காமராஜர் ஸ்கூல் இருக்கு. அதுக்கு ஆப்போசிட்ல வந்து ஒரு பெரிய தெரு போவோம், ஒரு கல்லி போவோம். அதுலதான் ஆர்பிடிஎம் மும்பை சபை இருக்குது. மீடியா மினிஸ்ட்ரி எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க பாஸ்டர், நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா ஏற்கனவே 25K சப்ஸ்கிரைபர்ல நாங்க சொல்லி இருக்கிறோம். இப்போ நம்ம 50K சப்ஸ்கிரைபர் இந்த டைம்ல நாங்க வந்து செலிப்ரேஷன் டைம்ல இன்னும் புதுசா இருக்கிற உங்களுக்காக நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும். இந்த மீடியா மினிஸ்ட்ரி வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, ஆக்சுவலி இந்த மீடியா மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்பதாகவே ஆண்டு என்னோட பேசி இருந்தாரு. இந்த மீடியா மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்பதாகவே சபையில வந்து இதை நான் சொல்லி நாங்க எல்லாருமே ஜோம் பண்ணி இருக்கிறோம். இன் ஃபியூச்சர்ல வந்து ஏசப்பா நமக்கு வந்து இந்த மீடியா மினிஸ்ட்ரி தருவாங்க. அதுல நம்ம ஸ்கிட் மூலமா ஆண்டுடைய நாம மகிமைப்படும். இன்னும் நிறைய தேசங்களில இருந்து விண்ணப்பங்கள் வரும்னு சொல்லி ஏற்கனவே ப்ராஃபஸியா கர்த்தர் வந்து என்னோட பேசி வச்சிருந்தாரு. அதை டைரியில எழுதி வச்சிருந்தேன். ஆனா எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கறதே எங்களுக்கு தெரியாம இருந்துச்சு. அந்த டைம்ல தான் அந்த லாக்டவுன் வந்தக்கூடிய அந்த டைம்ல திடீர்னு ஒரு நாள் நானும் என் மனைவியும் பேசிட்டு இருக்கும்போது லைவ் பிரேயர் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் லைவ் பிரேயர் ஸ்டார்ட் பண்ணோம், சண்டே பிரேயர். அதுக்கு பிறகும் திடீர்னு ஒரு தடவை எங்களுக்கு வந்து ஒரு ஆலோசனை வந்துச்சு. அந்த ஆலோசனை கண்டிப்பா தேவனிடத்துல தான் வந்துச்சு. அப்படின்னா நம்ம வந்து சும்மா இருந்து இந்த லாக்டவுன்ல வீட்லயே உட்கார்ந்து நம்ம டைம் பாஸ் பண்றதை காட்டிலும் நம்ம உட்கார்ந்துட்டே நம்ம ஏதாவது சுவிசேஷ ஊழியம் பண்ணலாம். அப்ப வெளியே போக முடியாது, எங்கேயுமே போக முடியாது, வீட்டுக்குள்ள அடைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணுமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் என்னுடைய மனைவி நான் டிஸ்கஸ் பண்ணும்போது, சரி நம்ம ஸ்கிட் ஏதாவது போட்டு நம்ம என்ன பண்ணலாம், இந்த மினிஸ்ட்ரி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், நிறைய பேருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்க ஒரு பிளான் பண்ணி ஜோம் பண்ணி அதுல இருந்தா நாங்க ஃபர்ஸ்ட் வந்து நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்கிட் நாங்க நார்மலா போட்டோம். அதுல இருந்து ஆரம்பிச்சுதான் இந்த மீடியா மினிஸ்ட்ரி வந்தது. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மாம்சத்துல ஆரம்பிக்கணும் இந்த சேனல் அப்படிங்கிற எங்களுடைய எண்ணமே கிடையாது. நாங்க மீடியா மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணது பல வருஷங்களுக்கு முன்பதாகவே ஆண்டவர் என்னோடு பேசி நான் எழுதி வச்ச காரியம், அதை கர்த்தர் அந்த சொன்ன காரியத்தை ஆண்டவர் நிறைவேற்றி இருக்கிறார். இன்று வரைக்கும் அது வந்து அற்புதமா நடந்துட்டு இருக்கு. இந்த மீடியா மினிஸ்ட்ரினா சும்மா இல்லங்க, நிறைய பாட்டு இருக்கு, நிறைய பதவி இருக்கு. உங்களோட ஸ்கிரிப்ட் ரைட்டர், டைரக்டர், ஸ்கிரீன் பிளே, சினிமாட்டோகிராஃபி, இத பத்தி எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன் ஆனந்த் சிஸ்டர். இது கண்டிப்பா நான் சொல்லிதான் ஆகணும். ஸ்கிரிப்ட் எழுதுறதா இருக்கட்டும், ஸ்கிரிப்ட்ல நாங்க இப்போ ஃபர்ஸ்ட் எழுதணும்னா ஃபர்ஸ்ட் தலைப்பு எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிதான் யோசிச்சுட்டு இருப்போம். நான் மட்டும் இல்ல, நான் சாரதாக்கா, பாஸ்டர்மா 3 பேருமே சேர்ந்து யோசிச்சுட்டு தான் இருப்போம். அப்புறம் ஒரு தலைப்பு நாங்க ரெடி பண்ணதுக்கு அப்புறமா அது அந்த தலைப்பை குறிச்சு என்னென்ன டைலாக்லாம் எடுக்கலாம் என்ன ஏதுன்னு சொல்லி ஒரு நோட்ல எழுதி வச்சு திருப்பி அதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் இது பண்ணுவோம். இது எல்லாமே பாஸ்டர்மா, சாரதாக்கா, நாங்க 3 பேர் சேர்ந்து தான் இதெல்லாம் பண்ணுவோம். ஆண்டவர் உங்க சேனலை வந்து சூஸ் பண்ணிருக்காங்க. அப்படி இருக்க உங்க சேனல் மூலமா ஆண்டவருடைய வார்த்தை எங்கெல்லாம் ரீச் ஆயிருக்கு பாஸ்டர், நீங்க சொல்லுங்க. இதையும் கண்டிப்பா சொல்லி ஆகணும். ஆண்டவர் என்னோட பேசின அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை ஒண்ணு என்ன அப்படின்னா, பல தேசங்களிலிருந்து விண்ணப்பங்கள் கடந்து வரும். அப்ப நீ ஜோம் பண்ணும்போது நான் அற்புதம் செய்வேன், பல தேசங்களுக்கு போகும்னு சொல்லி ஆண்டவர் சொன்னாரு. பல தேசங்களுக்கு நீ டிராவல் பண்ணுவான்னு கர்த்தர் பேசினார். இப்ப இந்த மீடியா மினிஸ்ட்ரி நாங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா, முதல்ல நாங்க தாராவிங்கிறது என்னன்னா ஒரு குடிசை ஏரியா. அதாவது தாராவி அப்படின்னாலே ஒரு நெகட்டிவ் ஏரியான்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல தான் நாங்க இருக்கிறோம். ஆனா இந்த இடத்துல கர்த்தர் மினிஸ்ட்ரி ஆரம்பிச்சாரு. இந்த ஆர்பிடிஎம்ங்கிற பேரை நீங்க பாத்தீங்க அப்படின்னா,
எங்க தாராவில் இருக்கிற ஒரு இந்த வரக்கூடிய விசுவாசிகளுக்கு மட்டும் தான் தெரியும். ஒரு 1 கிலோமீட்டர் தள்ளி போனா கூட அந்த ஆர்பிடிஎம் அப்படிங்கிற பேர் வந்து தெரியாது. ஆனா எப்ப இந்த மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணமோ அதுக்கு பிறகு இது வந்து மோர் தேன் 65 கண்ட்ரிஸ் 65 நாடுகளுக்கு மேலாக ஒரு ஆர்பிடிஎம் பேரை பயன்படுத்தி இருக்கிறாரு. அது மாத்திரமல்ல, இந்தியாவில் இருக்கிற எல்லா பட்டி தொட்டிகளிலும், எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும், எல்லா மாவட்டங்களிலேயும், அதுவிட மோர் தென் நிறைய மாநிலங்கள்ல இருந்து, இவன் பாத்தீங்க அப்படின்னா அந்தமான் நிக்கோபார் தீவுல இருந்து, மாலத்தீவுல இருந்து, அங்கிருந்துலாம் நமக்கு போன் கால்ஸ் வரும், பிரேயர் பாயிண்ட்ஸ் வரும், நிறைய கமெண்ட்ஸ் வரும். அதே மாதிரி பல தேசங்களில் இருந்து போன் கால் வந்திருக்குது, நிறைய அப்ரிசியேஷன் வந்திருக்குது. இதை தொடர்ந்து நடத்துங்க அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணிருக்காங்க. விசேஷமா பாத்தீங்கன்னா சில கண்ட்ரிஸ் சொல்லணும் அப்படின்னா அமெரிக்காவில இருந்து வரும், சிங்கப்பூர்ல இருந்து வரும், மலேசியாவில இருந்து வரும், பிரான்ஸ்ல இருந்து வரும், யுஏஇல இருந்து வரும், இப்படி இன்னும் நிறைய சொல்லிட்டு போகலாம். பல தேசங்களில இருந்து இந்த மீடியா மினிஸ்ட்ரி வந்து ஆண்டவர் வந்து நிறைய இடங்களை கடந்து போக பண்ணினாரு. சின்ன சின்ன கிராமங்கள்ல கூட இது வந்து ரீச் ஆகும்படியா கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். சோ ஆல்மோஸ்ட் மோஸ்ட்லி ஒரு 65 நாடுகளுக்கு மேலாக சின்ன சின்ன கிராமங்களிலேயும் இந்த மீடியா மினிஸ்ட்ரி வந்து பரவ கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ஆமா, இந்த குண்டக்கான்னு எல்லாரும் சொல்றாங்களே, இந்த குண்டக்கா தான் யாரு? எங்க இந்த அக்காவை பிடிச்சீங்க? சொல்லுங்க உதய் பிரதர். முதல் விஷயம் என்னன்னா, அவ பேர் வந்து குண்டு கிடையாது. அவ வந்து என்னுடைய மனைவி சாரதா. அவ வந்து கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய வரும். அதுக்கு கர்த்தருக்கு ரொம்ப நன்றி. நாங்க வந்து உங்க எல்லாத்தையுமே ஸ்கிரீன்ல தான் பாத்துருக்கோம். ஆனா இந்த ஸ்கிரீனுக்கு பின்னாடி இருந்து இந்த ஷூட்டிங் டீம், வேற இந்த எடிட்டிங் டீம் பத்தி கொஞ்சம் சொல்லாம கிரிஜாக்கா? இங்க நடக்கிற ஷூட்டிங் ஆகட்டும், எடிட்டிங் ஆகட்டும், சின்ன பிள்ளைகளுக்கு டான்ஸ் சொல்லி கொடுக்கறதா இருக்கட்டும், அப்புறம் நம்ம சிங்கியோட ஃபேவரட் குரல் அதுவா இருக்கட்டும், அது யாருன்னா நம்ம ஆமா, நீங்க எல்லாருமே மீடியா மினிஸ்ட்ரி பண்றீங்க. ஆனா ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி யாரெல்லாம் பண்றா? சொல்லுங்க ரகு பிரதர். ஆக்சுவலி ஃபுல் டைம் மினிஸ்ட்ரின்னு யாரும் பண்ணல. இங்க ஸ்கூலுக்கு போறவங்க இருக்காங்க, காலேஜுக்கு போறவங்க இருக்காங்க, வேற வேலைக்கு போறவங்க இருக்காங்க. ஆக்சுவலி ஃபியூச்சர்ல வந்து ஆண்டவர் வந்து சித்தமா இருந்தா நாங்க வந்து ஃபியூச்சர் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி பண்ணலாம்னு இருக்கோம். மத்தபடி எல்லாருமே வந்து வேலைக்கு போறவங்க தான். அப்படி எப்போ ஷூட்டிங் எடுப்பீங்க? ஷூட்டிங் ஷெட்யூல் தான் என்ன சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. பாத்தீங்கன்னா ஷூட்டிங் வந்து ஒரு குறிப்பிட்ட டைமே கிடையாது. லைக் கவர்மெண்ட் ஹாலிடேஸ் இருக்கும்போது சம்டைம்ஸ் மார்னிங் எடுப்போம், இல்லைன்னா ஈவினிங் எடுப்போம். அதே மாதிரி மிச்சம் பாத்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி 10 o'clock அப்புறம் தான் நாங்க ஷூட்டிங் ராத்திரி ஸ்டார்ட் பண்ணுவோம். அது ஸ்டார்ட் ஆகி 10 to 11 ஆகும், 11, 12 ஆகும், 12, 1 ஆகும், சம்டைம்ஸ் 2 வரை ஆகும். சோ நாங்க மார்னிங் எடுக்கிறத விட நைட் டைம் தான் நாங்க எல்லாருமே சேர்ந்து இருந்து டைம் ஸ்பெண்ட் அதிகமா பண்ணுவோம். ரெகு பிரதர் சொன்ன மாதிரி நிறைய பேர் வேலைக்கு போறாங்க, நிறைய பேர் காலேஜுக்கு போறாங்க. ஆனாலும் உங்க வீடியோ ஃப்ரீக்வெண்டா வருது. நீங்க எல்லாரும் என்ன ஒரே ஏரியாவா என்ன? ஜெபின் பிரதர் சொல்லுங்க. பிராங்க்லி சொல்லணும்னா நாங்க எல்லாரும் ஒரே ஏரியால தான் இருக்கோம். எல்லாரும் 5 நிமிஷம் 2 நிமிஷம் தூரத்துல இருக்கிற வீட்டுல தான் இருக்கோம். ஆனா ஒரே ஒரு குடும்பம் மட்டும் தான் தூரத்துல இருக்கு. அதான் அவங்க மகாராஜானி கிரிஜாக்கா குடும்பம். அவங்க மட்டும் 2 to 3 hours டிராவலிங் டிஸ்டன்ஸ்ல இருக்காங்க. அதனால சாட்டர்டே சண்டே கிளாஸ் அதெல்லாம் அவங்கள வச்சு நாங்க எடுக்கிறோம். ரெகு பிரதர் சொன்ன மாதிரி நீங்க எல்லாருமே வேலைக்கு போறீங்க, டியூஷன்ஸ் போறீங்க, ஸ்கூல்ஸ் போறீங்க, காலேஜ் போறீங்க. ஆனா வீக்லி ரெகுலரா நம்மளுக்கு வந்து நம்மளுடைய ஸ்கேட், சண்டே கிளாஸ் எல்லாமே வருது. டைம் மேனேஜ்மெண்ட் எப்படிதான் பண்றீங்க? தினகரன் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களா எங்களுக்கு. இது நல்ல அந்த டைம் வந்து எப்படி பண்றாங்கன்னா, இப்போ சுனில் சொன்ன மாதிரி, ரகு பிரதர் சொன்ன மாதிரி டைம் வந்து நாங்க நைட்டு தான் ஷூட் பண்றோம். 10 மணிக்கு பண்றோம், நைட்டு 10 மணிக்கு பண்றோம். காலையில பெரும்பாலும் பண்றது இல்லை. எல்லாரும் வேலைக்கு போறாங்க, காலையில அது பண்றது இல்லை. இந்த அதை பத்தி தெளிவா சொல்ல போறேன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் ஒரு கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஸ்டார்டிங்ல அந்த மீடியம் மினிஸ்ட்ரிக்கு நான் வந்த உடனே ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல அந்த இன்ட்ரெஸ்ட் வரும்ல, நாடகம் நம்ம நடிச்சிருக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வரும். அப்போ நம்ம போன் பண்ணி போடுவாங்க, இன்னைக்கு ஷூட்டிங் இருக்கு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே வேகமா ஓடி வந்துருவோம். எந்த வேலை இருந்தாலும் பரவாயில்லன்னு வேகமா வந்துருவோம். இன்னைக்கு நடிக்கணும் அப்படின்னு சொல்லி வந்துருவோம். ஆனா போக 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 வந்து கம்பெனில வேலை ஜாஸ்தி ஆச்சு.
அப்போ வந்து இவங்க போடும்போதுல வந்து அந்த ப்ரெஷர் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஐயோ இன்னைக்கு போகணுமா, இன்னைக்கு ஷூட்டிங் போகணுமா அப்படின்னு ரொம்ப ப்ரெஷரா இருந்துச்சு. அப்போ சில சம்டைம்ல வந்து நான் கூட ரொம்ப அவாய்ட் பண்றதுக்கு கூட நான் யோசிச்சிருக்கேன். ஆனா கம்பெனில வந்து ரொம்ப ப்ரெஷர் இருக்கிற நேரத்துல நான் உட்காந்து நான் ஜோம் பண்ணி யோசிச்சது வந்து ஒரே ஒரு இதுதான். எனக்கு ஏசப்பா கொடுத்த ஒரு தெளிவான ஒரு பதில் என்னன்னா, எவ்வளவுதான் கம்பெனில ப்ரெஷரா இருக்கட்டும், எவ்வளவுதான் மன கஷ்டமா இருக்கட்டும், இன்னைக்கு ஒரு போன் அடிச்சு இன்னைக்கு ஜான்சிகா கூப்பிடுவாங்க, பிரதர் இன்னைக்கு ஷூட்டிங் இருக்கு வாங்க அப்படின்னு சொன்னாங்க, அந்த ஒரு செகண்ட் எனக்கு இருக்கிற எல்லாமே போயிடும். நீங்க அங்க போனா நான் நல்லா இருக்கலாம், ஜாலியா இருக்கலாம். அந்த 10 மணில இருந்து 1 மணி வரைக்கும் எடுப்போம், 2 மணி வரைக்கும் எடுப்போம், சில டைம் நேரடியே முடியும். ஆனா அந்த டைம் எங்களுக்கு போறதே தெரியாது. எவ்வளவுதான் உடம்பு டயர்டா இருக்கட்டும், எவ்வளவுதான் மன கஷ்டமா இருக்கட்டும், எல்லாமே மறந்து போய் அந்த ஷூட்டிங் இருக்கிற டைம்ல வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இது ஏசப்பாக்கு அந்த பெரிய கிருபை நான் நினைக்கிறேன். ஆமா, எங்க ஊர்ல எல்லாம் மேலதான் VBS இருக்கும். நீங்க எல்லாம் ஏன் VBS நவம்பர்ல வைக்கீங்க? கொஞ்சம் சொல்லுங்களேன் ஞானக்கன் பிரதர். இங்க நவம்பர்ல VBS வைக்கிறோம்னா இங்க இருந்து நிறைய பேர் வந்து மே மாசம் ஊருக்கு போவாங்க. அதால வந்து இங்க VBS வைக்க மாட்டாங்க. நிறைய சின்ன பேர்லாம் நிறைய பேர் ஊருக்கு போறதால நாங்க வைக்க மாட்டோம். அதனாலதான் 2 வெக்கேஷன் இங்க பெரிய வெக்கேஷன் வந்து தீபாவளி வெக்கேஷன் இங்க நவம்பர் மாசம் இருக்கிறதால நாங்க இங்க VBS வைப்போம். அப்பதான் நிறைய பேர் வந்து இயேசுவோட வசனத்தை பாடல்களை கேட்பாங்கன்னு சொல்லி அந்த நேரத்தை நாங்க வைக்கிறோம். சாரதாக்கா, நீங்க மும்பைல இருக்கீங்கன்னு சொல்றீங்க, அது அவங்க தமிழ் திருநெல்வேலி ஸ்லாங் மாதிரி இருக்கு, அது எப்படி? இங்க நான் வந்து பாத்தீங்க பேசிக்கலி நான் வந்து பாத்தீங்கன்னா நான் பிறந்தது வளர்ந்தது படிச்சது எல்லாமே மும்பை தான். ஆனா எங்களோட நேட்டிவ் எங்க அப்படின்னா திருநெல்வேலி பாளையங்கோட்டை. அதே மாதிரிதான் இங்க இருக்கிற எல்லாருக்குமே திருநெல்வேலி தான். நம்ம ஜெபின் வீட்டுல வந்து நாகர்கோயில், மித்தபடி நாங்க எல்லாருமே திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் தான். மகாராஜா பிரதர் வீட்டுல பாத்தீங்கன்னா பாளையங்கோட்டை, பாஸ்டர் அம்மா வீட்டுல பாத்தீங்கன்னா கள்ளிகுளம், பாஸ்டர் அம்மா வந்து சாத்தான்குளம், அதுக்கப்புறம் தினகரன் பிரதர் ஆனந்தி சிஸ்டர் வந்து பேய்க்குளம், அதுக்கப்புறம் நம்ம ஞானக்கன் அவங்கள பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஏர்வாடி. எல்லாருமே நாங்க திருநெல்வேலி தான். சோ நாங்க பேசுற லாங்குவேஜும் திருநெல்வேலி லாங்குவேஜ் தான். நம்ம முன்னாடி எல்லாம் நம்மளோட சேனலை எடுத்து பாத்தீங்கன்னா யூத்துக்கு இன்வால்வ்மெண்ட்ல அவ்வளவு இருக்காது. ஆனா இப்போ எதை எடுத்து பார்த்தாலும் யூத்துக்கு எல்லாம் ஆக்டிவா இருக்காங்க. கொஞ்சம் எப்படின்னு சொல்லுங்களேன் ராஜா பிரதர். இது நாங்க எங்க சண்டே சர்ச் முடிஞ்சோடனே எங்களுக்கு யூத் மீட்டிங் இருக்கும். அப்போ ரெகுவர்னனும் வேற மாராஜா பிரதரும் எங்களை எப்பவுமே என்கரேஜ் பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு ஊழியம் பண்ணுங்கன்ட்டு. மீடியாவும் ஒரு ஃபார்ம்ல ஒரு ஊழியம் தானே, அதனால நாங்க அது கொஞ்சம் முன்னாடி வர ஆரம்பிச்சோம். அது எங்களுக்கு பிடிச்சனால இப்போ கண்டினியூஸா நாங்க வரோம். பாஸ்டர் அம்மா, நீங்க சொல்லுங்க, இந்த மீடியா மினிஸ்ட்ரிக்கு மெம்பர்ஸ் எப்படி வந்தாங்க? இன்டர்வியூ மூலமா இல்ல கான்டெஸ்ட் மூலமாவா? அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா ஊழியம் அப்படிங்கிறது கர்த்தருடையது. அப்ப இந்த ஊழியத்துல வந்து இன்டர்வியூ வச்சு அப்படி நாங்க யாரையுமே செலக்ட் பண்ணல. ஆண்டவரால அழைக்கப்பட்டவங்க தான் இங்க நாங்க எல்லாரும் ஊழியம் செய்யணும். இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இருக்கிறோம். இதுல வந்து நிறைய திறமை இருக்கு, எங்களுக்கு நிறைய டேலண்ட் இருக்குன்னு நாங்க யாருமே சொல்ல முடியாது. டேலண்ட் இல்லாத திறமை இல்லாத எங்களை வச்சு ஆண்டவர் இந்த ஊழியத்தை அவருடைய இப்போ வந்து நம்மளோட இருக்கிற எல்லா வியூவர்ஸும் ரொம்ப காமனா கேக்குற क्वेश्चन, முன்னாடி இருந்த பழைய முகங்கள் எல்லாம் இப்ப ஏன் பார்க்க முடியறது இல்ல? ஓல்ட் மெம்பர்ஸ் எங்க பாஸ்டர்? இந்த क्वेश्चनக்கு நான் கண்டிப்பா ஆன்சர் பண்ணி ஆகணும். நிறைய பேர் நீங்க வந்து கமெண்ட் அனுப்பிட்டே இருக்கிறீங்க, வாய்ஸ் ரெக்கார்ட்ல கேக்குறீங்க. பழைய நம்ம மீடியாவில் இருக்கிற பழைய மெம்பர்ஸ் எல்லாம் எங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேக்குறீங்க. ஆக்சுவலி நீங்க ஒரே ஒரு காரியத்தை உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புறேன். எந்த ஊழியத்தை எடுத்தாலும், எந்த ஒரு ஃபார்மா இருந்தாலும், எந்த ஒரு டீமா இருந்தாலும் நிரந்தரமா இருக்கிறது கிடையாது. அதாவது சிலவங்க வருவாங்க, சிலவங்க வந்து போயிருவாங்க. அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சில ரீசன் நான் சொல்லும் போது, சிலவங்க பாத்தீங்க அப்படின்னா மேரேஜ் ஆகி போயிருவாங்க. சில ரீசன் நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைமிங் வந்து கரெக்டா வந்து ஒத்துழைக்காது. இப்ப பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து நாங்க நைட்டு 10 மணிக்கு பிறகு தான் நாங்க ஷூட்டிங்கே எடுக்கிறோம். ராத்திரி 2 மணி ஆகுது, சில நேரம் 1 மணி ஆகுது, 2 மணி ஆகுது, 3 மணி ஆகுது. அப்ப காலையில எழுப்பி அவங்க வேலைக்கு போகணும். சோ அந்த டைம் கன்சியூம் அது வந்து கரெக்டா உங்களுக்கு மேட்ச் ஆகுறது அப்படின்னால சிலவரால வர முடியல. சிலவர் வந்து என்ன பண்ணாங்க, ஷிஃப்ட் பண்ணி வெளியிடத்துக்கு போறாங்க. சோ கேக்குற எல்லாத்துக்குமே நாங்க ஒவ்வொருவருக்கும் தனியா எக்ஸ்பிளேஷன் பண்ண முடியாது. அதனால இன்னைக்கு நாங்க அந்த வீடியோல கரெக்டா சொல்றோம். சிலவங்களுக்கு, அதாவது டீம்ல இருக்கிறவங்க சிலவங்க வர முடியாத ரீசன்ஸ் வந்து இதுதான்.
அதாவது இந்த மாதிரி அன்அவாய்டபிள் ஒரு ரீசனாலதான் அவங்க வர முடியாம இருக்கிறாங்க. கர்த்தருக்கு சித்தமானா அவங்க வருவாங்க. அப்படியே வரட்டாலுமே கர்த்தர் நம்ம மீடியா மினிஸ்டர் நிறைய புதிய முகங்களை தருவாரு. அவங்களே நீங்க வெல்கம் பண்ணுங்க, அவங்களே என்கரேஜ் பண்ணுங்க. இந்த ஊழியம் தொடர்ந்து வளரட்டும். நீங்க எல்லாருமே ஊழியம் செய்றீங்க, அதே மாதிரி எங்களுக்கும் ஊழியம் செய்ய ஆசையா இருக்கு. இந்த ஊழியத்துக்கு நாங்க எப்படி இணையலாம்? மகாராஜன் நீங்க கொஞ்சம் சொல்லுங்களா? அதாவது நம்ம சர்ச்சுக்கு போய் வசனம் கேட்க ஆரம்பிச்சோடனே நார்மலா எல்லாருக்கும் இந்த ஆசை வந்து மனசுக்குள்ள இருக்கும். எப்படின்னா நாங்களும் ஊழியம் செய்யணும், ஆனா எங்களுக்கு அதோட ரூட்டே தெரிய மாட்டேங்குது, எந்த வேல போய் எந்த ஊழியத்துல இணையணும் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொஸ்டின் வரலாம். இப்ப ஆர்பிடிஎம் மும்பை ஊழியத்துல நீங்களுமே இணையலாம். எப்படி இணையலாம்னு கேட்டீங்கன்னா, இப்ப நார்மலா ஒரு ஸ்கிட்டோ ஒரு ஃப்ரைடே பிரேயரோ வரும்போது நம்ம என்ன பண்றோம், நம்மளோட ஜெப குறிப்புக்கு அந்த நேரத்துல ஜெபம் பண்ண சொல்றோம். அந்த ஸ்கிட்ட பார்த்து ஏசப்பா நான் இந்த விஷயத்துல மாறமாண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெபம் பண்ணி நம்ம மாறுறோம். இதே விஷயத்த எல்லாருமே வந்து சோசியல் சர்க்கிள்ல, சோசியல் மீடியா சர்க்கிள்ல ஆக்டிவா இருக்கும். எப்படி நம்ம வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், இப்ப எக்கச்சக்க நியூஸ் ஃபீட் வந்துருச்சு. இப்போ உங்க நியூஸ் ஃபீட்ல, உங்களோட ஃபேஸ்புக்ல, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல அதே ஸ்கிப்டையோ அதே ப்ரேயரையோ வைக்கிறது மூலமா என்னன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதை பார்ப்பாங்க. இப்போ உங்க மூலமா அந்த வசனம் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 10 பேருக்கு போகும்போது அந்த ஆத்துமாக்கள் உங்க கணக்குல தான் எழுதப்படும். அதனால நீங்களும் இந்த ஊழியத்துல இணையணும்னு யாருக்கெல்லாம் இஷ்டம் இருக்கோ, எனக்கு ஒருவேளை நீங்க வந்து தமிழ்நாட்டுல இருக்கலாம், எனக்கு நடிக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கேன், நடிக்கிறது மட்டுமே ஊழியம் கிடையாது, இந்த ஊழியத்தை ஷேர் பண்றதும் உங்களோட ஊழியம் தான். அதனால நீங்க எந்த வேர்ல்டுல எந்த இடத்துல இருந்தாலும் உங்க சோசியல் மீடியா சர்க்கிள்ல நம்ம ஆர்பிடிஎம் மும்பைல வர்ற ஒவ்வொரு வீடியோவுமே நீங்க ஷேர் பண்றது மூலமா நீங்களும் எங்க ஊழியத்துல ஒரு மெம்பர் ஆயிக்கலாம். இப்போ எங்க क्वेश्चंस எல்லாம் முடிஞ்சிட்டு, எங்களுக்கு கண்ணுல படாத நிறைய क्वेश्चंस நீங்களும் பாத்துருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஆன்சர் பண்ணணுமா வியூவர்ஸ்க்கு, நீங்க பண்ணணும்னா சொல்லலாம். நான் கொஞ்சம் சொல்ல வேண்டியது இருக்கு. நாங்க ஸ்கிரிப்ட் எழுதும் போது கதை எழுதும் போது நாங்க 3 பேர் தான் இருப்போம்னு சொன்னோம். கதை எழுதுறது மட்டும்தான் நாங்க. அதுக்கு கிளைமேக்ஸா இருக்கட்டும், பின்னாடி வசனமா இருக்கட்டும், எல்லாமே எங்க பாஸ்டர் தான். நாங்க எழுதி வச்சிருக்கிறது இது கரெக்டா இருக்கா தப்பா இருக்கான்னு எல்லாமே பார்த்து அதை ஃபில்டர் பண்ணி அதுக்கு எல்லாமே மெயினா இருக்கிறது எங்களுக்கு பாஸ்டர் தான். பின்னாடி இருந்து எங்களை புஷ் பண்றது பாஸ்டர் தான். செகண்ட் ஒன்னு கண்டிப்பா இது வந்து சொல்லியே ஆகணும். இது வந்து கமெண்ட்ஸ்ல நீங்க பாத்துருக்கீங்களா இல்லன்னு தெரியல, ஆனா நிறைய பேர் எங்க கிட்ட கேக்குறது என்ன அப்படின்னா, நீங்களே வந்து பெண் வேடமும் போட்டிருந்தீங்க, நீங்களே ஆம்பளை சட்டை போட்டு ஆண் வேடமும் போட்டிருந்தீங்க அப்படின்னு கேட்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னா, இப்ப ரியல்ல நானும் இவங்களும் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப், சரியா? இப்ப ஏதாவது ஒரு சீன் வரும், இல்லன்னா என் ஹஸ்பண்ட் கீழே விழுந்துச்சாரு, அப்ப நான் இவங்களை வந்து இப்படி தூக்கலாம். ஏன்னா இது வந்து என்னோட ஹஸ்பண்ட், அதனால நான் உங்களை தொட்டு நான் தூக்கலாம். இதுல வந்து இப்ப அந்த இடத்துல ரெகோவை நான் வச்சேன் அப்படின்னா ரெகோவை தொடுறது வந்து கொஞ்சம் ஆக்வர்டா இருக்கும். அப்போ நாங்களே இப்ப அதனாலதான் ஆண்டவர் என்ன திட்டம் வச்சாரோ தெரியல, கப்பல்ஸா எங்க மினிஸ்ட்ரிக்கு தந்துட்டாங்க. தினகரன் பிரதரையும், ஆனந்தி சிஸ்டரையும், கிரிஜா சிஸ்டரையும், மகராஜா பிரதரையும். இப்ப அவன் கணவர் இல்லாம நடிக்கிறது வந்து நானும் ஜான்சி அக்காவும். சோ மோஸ்ட் ப்ராபப்லி நான் வந்து ஜான்சி அக்காவுக்கு கணவரா வந்துருவோம். சோ அவங்க எனக்கு காஃபி கொடுக்கறது, அப்போ ஒரு கம்ஃபர்டபிள் ஜோன் நமக்கு உருவாகிரும். அதனாலதான் நான் ஒண்ணு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஆக்சுவலா நிறைய பேர் கேட்பாங்க, நீங்க என்னென்ன மினிஸ்ட்ரி எல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும். நம்மளோட மினிஸ்ட்ரி வந்து சொன்னோம்னா ஆர்பிடிஎம் மும்பை வந்து ஒரு சர்ச் இருக்குது. அந்த சர்ச் சர்வீஸ், சண்டே சர்வீஸ் நடக்குது. அது போக ஆன்லைன்ல நம்ம பார்த்தோம்னா, ஆன்லைன்ல வந்து மீடியா மினிஸ்ட்ரியில ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்கிட் நம்ம போடுறோம். அது போக ஃப்ரைடே ஈவினிங் நம்ம வந்து ஒரு பிரேயர் நடத்துறோம். அது மட்டும் இல்லாம சண்டே கிளாஸும் நடத்துறோம். இது போக ஆஃப்லைன்ல பார்த்தோம்னா சர்ச் போக நம்ம நார்மலா நடக்கிற சர்ச் மாதிரி மண்டே ஒரு பிரேயர், மண்டே ஒரு பைபிள் ஸ்டடி, டியூஸ்டே வந்து பிரேயர், வெனஸ்டே வந்து நம்ம ஷூட்டிங், அதுக்கப்புறம் மீடியா பிரேயர், எல்லாமே கண்டினியூஸா நடந்துகிட்டே இருக்கும். இதான் நம்ம செய்கிற எல்லா ஊழியத்தை பத்தி இது. அதுவே பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை விபிஎஸ் நாங்க நடத்துவோம். அந்த விபிஎஸ்ல ஆயிரக்கணக்கான பிள்ளைங்க வந்து அதை கலந்து கொள்வாங்க. ஆன்லைன்ல நடத்துவோம், நாங்க ஆஃப்லைன்ல நடத்துவோம். அது மட்டும் இல்ல, யூத் பிள்ளைங்க வந்து நீங்க சொன்னீங்க, நம்ம ரெகோ அண்ணே வந்து அழகா சொன்னாங்க.
யூத் பிள்ளைங்க வந்து 10th 10th படிக்காங்க, சில பேர் 12th படிப்பாங்க, சில பேர் வந்து ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிப்பாங்க, சில பேர் நம்ம எடிட்டிங் எல்லாம் பாத்தீங்கன்னா நர்சிங் படிக்காங்க. இவ்வளவு வந்து படிக்கிற டைமிங்ல கூட வீக்லி ஒன்ஸ் நாங்க எல்லாருமே எங்க ஏரியாவுக்கு பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரிக்கு போவோம். அங்க கஷ்டப்படுறவங்களுக்காக நாங்க பிரேயர் பண்ணுவோம், ஆண்டவருடைய ஊழியத்தை செஞ்சுட்டு வருவோம், அவங்களுக்காக ஆறுதலா பேசிட்டு வருவோம். அதுக்கப்புறம் டிராக்ஸ் ஊழியமும் பண்ணுவோம். அப்படியே சுவிசேஷ ஊழியத்தையும் பிள்ளைங்க ரொம்ப உற்சாகமா அவங்களோட கூட இணைந்து நானும் ரெகோ எல்லாரும் சேர்ந்து பண்றோம். அதே போல நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கு. இப்ப வந்து டைலாக்ஸ் நீங்க எழுதி வச்சு மனப்பாடம் பண்ணி நீங்க சொல்லுவீங்களா அப்படின்னு நிறைய பேர் கேக்குறாங்க. நாங்க வந்து எதுவுமே டைலாக் அது இது சொல்லணும் நாங்க எழுதி வச்சு நாங்க மெமரி பண்ணி அதை நாங்க சொல்றது கிடையாது. நாங்க வந்து சொல்லுவோம் இப்படி ஒரு சீன் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாச்சுன்னா அதுல ஆக்டிங் பண்ற 2 பேர் 3 பேர் 4 பேர் இருந்தாலும் நாங்க எங்களுடைய ஓன் டைலாக தான் நாங்க டெலிவரி பண்ணுவோம். சப்போஸ் ஒழுங்கா பேசாம கொஞ்சம் கட் ஆயிட்டுன்னு 2 டேக் 3 டேக் எடுத்தாலுமே அது வித்தியாசமா தான் இருக்கும். ஏன்னா நாங்க படிச்சு சொல்றது கிடையாது, நாங்க எங்களுடைய ஓன் டைலாக தான் அந்த இடத்துல நாங்க சொல்றோம். இந்த क्वेश्चन அண்ட் ஆன்சர் செஷன் மூலமா நீங்க எல்லாருமே உங்க வியூவர்ஸ் கூட ஒரு படி க்ளோசரா வந்திருப்பீங்க நாங்க எதிர்பார்க்கிறோம். அதே மாதிரி இது क्वेश्चन அண்ட் ஆன்சர் செஷனா மட்டும் பார்க்காம இருக்கிற எல்லா क्वेश्चनக்கும் ஹானஸ்டா ஆன்சர் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இந்த அழகா ஹோஸ்ட் பண்ண உங்களுக்கும் தேங்க்யூ. இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் தெரியுமா? இதய தொட்ட நினைவுகள். என்ன வியூவர்ஸ் புரியலையா? இப்ப நம்ம மத்தியில இருக்கிற நம்ம டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே எவ்வளவோ டிராமாஸ் நடிச்சிருக்காங்க. ஆனா அந்த டிராமாஸ்ல ஒரு பர்டிகுலர் சீனோ ஒரு பர்டிகுலர் கேரக்டரோ அவங்க மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அத பத்தி தான் அவங்க இப்ப ஷேர் பண்ண போறாங்க. வாங்க கேக்கலாம். நான் சொல்றேன். சட்டம் தன் கடமை செய்யும். சண்முகர் என்ன ரொம்ப அமைதியா இருந்தாலும் ஒரு ஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆபீசரா நடிச்ச அந்த சைக்கோ நாடகம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆனா ஆனந்தி அக்கா வந்து நம்ம எப்போ எல்லாரும் என்ன பார்த்திருக்கோம், ஒரு அழுமூஞ்சி அக்காவா தான் பார்த்திருக்கோம். ஆனா ஆனந்தி அக்கா ஒரு காமெடி பெட்டகம், அதில் இருக்கும் ஒட்டகம், ஒரு ஜோக்குகளின் புத்தகம். அவங்க வந்து ஒரு கடி ஜோக்கு மன்னர் என்பதை இப்போ வந்து நிரூபிப்பதற்காக ஆனந்தி அக்கா சிறிதாக 2 ஜோக்குகளை மாட்டும் சொல்லிட்டு உட்காருமாறு தாழ்மையுடன் கேட்டுக் கொள்கிறேன். பெரிய பெரிய ஜோக்லாம் நான் யோசித்து வச்சிருந்தேன், ஞாபகத்துக்கே வர மாட்டேங்க. அதனால சின்னதா ஒரு ஜோக் சொல்லு, ஆனா யாருக்குமே சிரிப்பு வராதுன்னு தான் நினைக்கேன். சின்ன ஜோக். தயவு செய்து ஒரு ஜோக்கையாவது சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கா ப்ளீஸ். ஒரு சல்யூட் அடிக்கும்படியாக ஒரு ஜோக்குக்கு ஒரு சல்யூட் தான் வேணும். ஆனந்தி அக்கா அடுத்த ஜோக்கை அடிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அப்படி எல்லாரும் பேசுங்க, எனக்கு நல்ல ஜோக் இருக்கு நான் சொல்றேன். தயவு செய்து சொல்லிருக்கா ப்ளீஸ். ஜோக் வருது என்னுடைய மறக்க முடியாத நினைவுகள்னு சொன்னா மகராஜன் பிரதர் வீட்டுல போய் நாங்க வந்து ஸ்கிட் எடுத்துட்டு இருக்கும் போது நைட் நாங்க உட்கார்ந்து எல்லாருமே பைபிள் கொஸ்டின் ஆன்சரை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். நான் நடுவுல சின்னதா அந்த மொக்க காமெடி தான் போட்டுட்டு இருந்தேன். அது எப்பவுமே போட ஆச்சுல சிரிச்சுதான் இருப்பாங்க. டப்படி இருந்துச்சு ஒரு சலிட்டோட அடிச்சாங்க. எல்லாரும் இடத்துல உருண்டோம். இப்ப கூட நீங்க பாத்திருப்பீங்க, சலிட்டு அடிச்சு அந்த மனுஷனுக்கு கால் வேற பரிசுத்த புலி என்பதை இதுலயே நிரூபிக்கணும். பாத்துக்கங்க, நைட்டு ஃபுல்லா உட்கார்ந்து பைபிள் கொஸ்டின் படிச்சோன்னு சொல்றாங்க. ஆனா ஆனந்தி அக்கா காமெடிகளை இன்னும் வர்ற சீரீஸ்ல கண்டினியூஸா நீங்க பாத்துட்டு தான் இருக்க போறீங்க. ஆனந்தி அக்கா நீங்க வேற யாருக்கு உங்களுக்கு பிடிச்ச சீனை சொல்லிட்டு உட்காருங்க. அடுத்தபடியா நான் பாஸ்டமாவை கோர்த்து கொடுத்து உட்காருங்க. அனைவரும் பாஸ்டமாவுக்காக லாஸ்ட் டைம் நாங்க வந்து ஒரு நாடகம் எடுத்துட்டு இருந்தோம். அதுல வந்து நம்ம தினகரன் பிரதரை வந்து அடிக்கணும் 2 பேரு வட்டிக்கு வாங்கிட்டு இவங்க ஓடிட்டாங்க. அந்த டைம்ல நாங்க வந்து
தனியா நின்று நான் சாரதா ஆனந்திய கலர் பேசிக்கிட்டு இருந்தோம் நார்மலா. அங்க வந்து சீன் எடுத்துக்கிட்டு இருக்கும் போது கேட் எல்லாம் திறந்து, அதாவது சவுண்டுன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சவுண்டு. அந்த சவுண்டு போட்டதை பார்த்தோன்னே பக்கத்துல இருக்க பில்டிங்ல இருக்க எல்லாரும் ஏதோ உண்மையிலே சண்டை வந்துட்டு போலன்னு எல்லாரும் பார்க்க வந்துட்டாங்க. கேட்டுக்கு அந்த சைடுல உள்ள ஒரு 10-15 ஆட்கள் வேகமா ஓடி வந்துட்டு இங்க சீன் போய்கிட்டு இருக்கு. நாங்க சொன்னோம் இல்ல ஸ்கிட் எடுத்துட்டு இருக்கோம் நாங்க கை செய்கை ஆட்டி அவங்கள போக சொல்லியாச்சு. போக சொல்லிட்டு திரும்பி பார்த்தாச்சுன்னா அடி வாங்கிக்கிட்டு இருக்க தினகரன் இதற்கு விக்கு கீழே விட்டுச்சு. அப்ப இவ்வளவு நாள் விக்கு வச்சுதான் அடிக்காங்களா தினகரன்? இப்ப இதை தொடர்ந்து வருகிறார் சாரதா. இதயம் தொட்ட சீன் அப்படின்னா நிறைய இருக்கு. சொல்ல போனோம்னா இப்போ ரீசெண்டா நடந்தது சண்டே கிளாஸ் நாங்க எல்லாரும் எடுத்துட்டு இருந்தோம். அந்த டைம்ல ரெகோ பிரதரை விட்டுட்டாங்க, நம்ம மகராஜா பிரதர். சொன்னாங்க ரெகோ பிரதர் நீங்க தான் ஜோம் பண்ணணும் அப்படின்னு. உடனே அவங்க முதல்ல ஜோம் பண்ணுவாங்க, சொத்தரிக்கிறோம் ஆண்டவரே தேவ மகிமை அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே இப்படி ஜோம் பண்ண கூடாது, சின்ன பிள்ளைங்களுக்காக ஜோம் பண்ண. அப்போ அன்புள்ள ஏசப்பா ஜபத்தை கூட நடிக்க சொல்லிட்டீங்க. ரொம்ப காமெடியா இருக்கும். ஒரு நாள் என்ன ஆயிட்டுன்னா நாடகம் எல்லாம் முடிஞ்சிட்டு அப்புறம் நான் வந்து ஆம்பளை சீன் அதுல, அதனால நான் வந்து பேண்ட் ஷர்ட் அப்படியே தான் போட்டிருந்தேன். ரொம்ப டைம் ஆயிட்டுன்றதுனால ட்ரெஸ் கூட நான் மாத்தல, பேண்ட் ஷர்ட்டோட நான் போயிட்டேன் வீட்டுக்கு. போனதுதான் சரி, எங்க வீட்டுக்கு வெளியே ஒரு நாய் இருக்கும். அந்த நாய் எப்பவுமே என்னைய நைட்டில சுடிதார்ல சாரியில பார்த்து அந்த நாய் திடீர்னு பேண்ட் ஷர்ட் போட்டோன்னு என்னைய பார்த்து அது ரொம்ப குலைக்க ஆரம்பிச்சிட்டு. இயேசுவே எனக்கு ஒரே பயம். நான் சொன்னேன் சிம்பா நான் தான் அப்படிங்க. ஆனாலும் அது குலைக்கிறத விடல. எதிர் வீட்டுக்காரவங்க ஏதோ திருடன் தான் வந்துட்டான்னு சொல்லிட்டு தரதன்னு வந்தாங்க எல்லாரும். நான் சொன்னேன் நான் தான் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தான் மறுநாள் காலையில ஒருத்தவங்க சொல்றாங்க, தூக்கத்துலதான் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க சொன்னாங்க சாரதா உன்னையே மாதிரி தட்டியா ஒயிட்டா வெள்ளை சட்டை ஒருத்தர் வந்தா மாதிரி அண்ணன் யாராவது வந்திருக்காங்களா? நான் சொன்னேன் நான் யாருமே இல்லாது நான் தான் அப்படின்னு. அப்படின்னு சில காரியங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப இதா இருக்கும். இப்போ ஜான்சியர்ல சொன்னதெல்லாம் வந்து லைட்டா சொல்லி முடிச்சிட்டாங்க. ஐயோ அது அந்த சீனை நீங்க பாத்தீங்க அப்படின்னா தாய் மகன் அப்படின்னு தான் நினைக்கிற அந்த நாடகம். நீ தாய் வாசம் அப்படின்ற அந்த நாடகம் நீங்க கண்டிப்பா அதை பாக்கணும். அதுல தினகரன் பிரதர் அழுதாங்க தெரியுமா? எவ்வளோன்னு நாங்க நினைச்ச ஏசப்பா ஏதோ நடந்துட்டு ஓடி வர்றதுக்குள்ள ஒரு மாதிரி ஆயிட்டு எங்களுக்கு. அதெல்லாம் சொல்றோம்னா மறக்கவே முடியாது. அதெல்லாம் ஒரு அனுபவம். சில காரியத்தையும் சொல்ல மறந்துட்டோம். இப்ப ரீசெண்டா நாங்க வந்து மகராஜா பிரதர் வீட்டுக்கு போயிருந்தோம். ஆனந்தி அக்கா சொன்னது மாதிரி நைட்டு நாங்க வந்து பைபிள் காரியத்துக்கு வச்சு பேசிட்டு இருந்தோம். அந்த ஒரு சில இதெல்லாம் ரொம்ப ஆழமா நாங்க வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அந்த டைம்ல யூத் பிள்ளைங்க யாருமே தூங்கல, பெட்ரூம்ல இருந்து வெளியே வந்தாங்க. சொன்னாங்க சன்ரைஸ் பார்க்கணும், அதனால நாங்க தூங்கலாம்னு சொல்லிட்டு வெளியே வந்திருந்தாங்க. உடனே ஆனந்திக்கா ஒரு காமெடி அடிச்சாங்க. டக்குன்னு 2 ரூபா சன்ரைஸ் பாக்கெட் வாங்கிட்டு வந்து பாருங்களேன், எடுத்து போட்டு காலையில சன்ரைஸ். சில டைம் வந்து வீட்டுல ஏதாவது வேலை பார்த்துட்டு இருப்போம், டக்குன்னு ஞாபகம் வந்து சிரிப்பு வந்துடும். உடனே மகராஜா அப்படின்னு சல்யூட் அடிப்பாங்க. அதாவது எப்படி சொல்ல, கஷ்டமான சூழ்நிலையிலையும் கூட அந்த டக்குன்னு நமக்கு ஞாபகம் வந்துடும். சரி இது நானே பேசிட்டு இருந்தா நல்லா இருக்காதுல. இதை தொடர்ந்து இதயம் தொட்ட அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள யார் வராங்க அப்படின்னா நம்ம தினகரன் பிரதர். இதுல வந்து அவங்க சொன்ன மாதிரி தான், ஜான்சியா சொன்ன மாதிரி உண்மையில நான் வச்சிருக்கிறது வந்து விக்கு தான். நான் வந்து ஸ்டார்டிங்ல வந்து விக்கி இல்லாம நடிக்கான்னு சொன்னேன். ஜான்சியா எல்லாருமே சொன்னாங்க வேண்டாம் அது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து எனக்கு ஒரு கம்ஃபர்டபுளா தான் இருந்துச்சு. இது ஒரு முக்கியமான ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் தான் நான் சொல்றேன். மும்பைல வந்து டிவெண்டின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு. அங்க ஒரு கல்யாண வீட்டுக்கு நாங்க போயிருந்தோம். அந்த கல்யாண வீட்டுக்கு போயிருக்கும் வந்து கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தாங்க. அதுல வந்து நான் காலையிலேயே நாங்க போனோம், சாயந்தரம் வரைக்கும் அந்த கல்யாணம் முடிய வரைக்கும் அங்கேதான் இருந்தோம். அப்போ ஒரு சின்ன பையன் வந்து என் கூடயே தான் இருந்தான். எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு எல்லாமே என் கூடயே தான் இருப்பான். அப்ப அவங்க அப்பா வந்து எங்க நாடகத்தை ஆர்பிடிஎம் நாடகத்தெல்லாம் பார்ப்பாங்க, அவங்க ஃபேமிலியா பார்ப்பாங்க. அப்போ நாங்களாம் வரதுனால ரொம்ப எல்லாரையும் கேட்டாங்க, எங்கிட்ட வந்து ஜான்சிகா அப்படி இருக்காங்க, சாரதா அப்படி இருக்காங்க, எல்லாத்தையும் விசாரிச்சுக்கிட்டாங்க. அவங்க அம்மா அப்பா என்கிட்ட பேசினாங்க. அந்த சின்ன பையன் என்கிட்ட பேசல. அது என் கூடயே தான் இருக்கான். என்ன யாரும் தெரியல, ஏன்னா நான் விக்க வைக்கல. அப்போ என் கூடயே தான் சுத்திக்கிட்டே இருக்கான், சாயந்தரம் வரைக்கும் இருக்கான்.
அப்போ எல்லா ஃபங்க்ஷன் எல்லாம் முடிய போகுது. அப்போ அந்த அந்த அவங்க அப்பா அவங்களுடைய அப்பா வந்து என்கிட்ட பேசுறாங்க, தினகரன் பிரதர் எப்போ கிளம்புறீங்க என்ன பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த சின்ன பையன் என்கிட்ட வந்து கேட்கறான், எப்பா நீங்க இந்த அங்கிள்கிட்ட எப்படி ரொம்ப தெரிஞ்சாத மாதிரி பேசிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறான். உடனே அவங்க அப்பா சொல்றாங்க அந்த பையன், ஏன் அந்த அங்கிள் ஒன்றும் தெரியலையா, நீ காலையில இருந்து சாயந்தரம் வர இருக்க அவனுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு தெரியலப்பா அப்படின்னு சொல்லுங்க. நல்லா பாருந்தா இதான் தினகரன் அங்கிள் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த பையனுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. உடனே ஏன் கேட்க முடியல, இந்த விக்கி இல்லாம இருந்தாலும் அவனுக்கு தெரியல, அவன் விக்கி வச்சு நாடகம் பார்த்ததுனால அவனுக்கு அந்த இது இருந்து. அப்போ எனக்கு அது ஒரு இதா இருந்துச்சு. இந்த அனுபவத்தை என்னால மறக்க முடியாது. ஆர்பிடிஎம் தந்தை எனக்கு தலைச்சி ஆகிட்டு நான் இன்ன வரைக்கும் நம்பி நினைக்கிறேன். அவங்க வந்து பகிர்ந்து விடுவாங்க. கிரிஜா சிஸ்டர் முன்னாடி வந்து பகிர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நான் இப்படி சொல்றேன்னு யாரும் என்ன தப்பா நினைக்க வேண்டாம். ஒரு நாள் பாஸ்டர் பத்தி பேச சொன்னாங்க சர்ச்சில். சரி எனக்கு தான் முன்னாடி வர்றதுக்கு ஷையா இருக்கும். சரி பாரு நீங்க நிறைய நாங்க டிஸ்கஸ் பண்ண ஒரு பேப்பர் ஃபுல்லா எழுதினாரு. அப்ப நான் சொன்னேன், இப்ப என்னால முடியாது, முன்னாடி போக முடியாது, நீங்க தான் அதை சொல்லணும் அப்படின்னு சொல்லி வந்தாரு. 2 வார்த்தை கூட சொல்லல. நடந்த சம்பவத்தை ஒண்ணு உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு சண்டே வந்து பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாங்க. பாஸ்டர் சொன்னாங்க, உங்க கணவர் மார்கிட்ட நீங்க வந்து எப்பவுமே சிடுச்சிடுன்னு இருக்க கூடாது, ரொம்ப அன்பா இருக்கணும், சிரிச்ச முகத்தோட இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் உடனே எங்க வீட்டுக்கார் பின்னால திரும்பி பார்த்தேன். உடனே கேளு கேளு உனக்கு கேளு 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 புத்தி வரட்டு உனக்கு கேளு அப்படின்னாங்க. ஏதோ நான் சிரிக்காத மாதிரியும் புத்தி வந்துட்டாக்கா அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நானும் சரி நம்ம ஏதோ சிரிக்காத மாதிரியும் நம்ம உம்முன்னு இருந்த மாதிரியும் இவங்க பேசுறாங்கன்னு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, காலையில படப்படமே எல்லா வேலையும் செஞ்சுட்டு வீட்டுக்காருக்கு எல்லாம் டிஃபன் எல்லாம் எடுத்து கொடுத்து வெளியே கிளம்பிட்டாங்க. போயிட்டு வரேன். நான் உடனே எங்க வீட்டுக்கார கூப்பிட்டு என்ன நீங்க வாங்க, சிரிக்கவே மறந்துட்டேங்க அப்படின்னு அவியல் அப்படி பிடிச்சு வச்சுட்டு அப்படின்னு நான் சிரிச்சேன். அட கடவுளே இயேசுவே, இவங்க போய் பைக்க ஸ்டார்ட் பண்றாங்க மக்களே, பைக்கே சாலுவாப்ல. அதுக்கப்புறம் பைக்க தள்ளிட்டு திரும்பி பார்த்துட்டு சொன்னாங்க, இனிமே நீ சிரிச்ச உன்னை கொண்டுட்டேன் அப்படின்னு அவங்க போனாங்க. இதெல்லாம் வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவம். இந்த செஷனை நம்ம இங்கேயே முடிச்சுக்கலாம், வயிறுலாம் ரொம்ப வலிக்கு. நாங்க இப்படி சுத்தி நிக்கன்னு பாக்கீங்களா நீங்க? செலிப்ரேஷன்னால ஒரு விஷயம் கண்டிப்பா இருக்கணும். அந்த விஷயம் தான் கேக் கட்டிங். சரி, கேக் கட் பண்ணக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே கண்ணை மூடி நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஏன்னா இன்னைக்கு நாங்க எல்லாருமே இன்னைக்கு இந்த இடத்துல நிக்கிறோம் அப்படின்னா அது ஆண்டோடைய ஒரு பெரிதான கிருபை. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு முன்னால இந்த மீடியா மினிஸ்ட்ரி ஆண்டவர் வந்து உயர்த்திருக்கிறார் அப்படின்னா அது ஆண்டோடைய கிருபையினாலையும் அவரால் மட்டும்தான் முடிஞ்சது. அதனால முதல்ல நம்ம எல்லாரும் அவருக்கு கனத்தை செலுத்த போறோம். அதனால எங்களோட கூட நீங்க இணைஞ்சி நீங்களும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நீங்க நிறைய பேர் என்னிடத்துல போன் பண்ணி சொல்லும் பொழுது ஒரு வார்த்தை, பாஸ்டர் இந்த மீடியா மினிஸ்ட்ரி மட்டும் நீங்க ஒருபோதும் நீங்க ஸ்டாப் பண்ணிடாதுங்க, நாங்க ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கிறோம், எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கு. இந்த வார்த்தைகள் எல்லாமே நாங்க எப்படி எடுத்துக்கொள்கிறோம் அப்படின்னா, தேவன் எங்களுக்கு இந்த ஒரு நல்ல ஒரு அந்த மினிஸ்ட்ரிக்கு இந்த ஒரு நல்ல ஒரு மீடியாங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் ஆண்டர் கொடுத்ததுனாலதான் இந்த காரியங்கள் எல்லாம் செய்ய முடிஞ்சது. இந்த 50K செலிப்ரேஷன்ல இந்த கேக் கட்டிங் ஃபங்க்ஷன் நம்ம அந்த கேக்கை கட் பண்ணதுக்கு முன்பதாக நம்ம எல்லாரும் அப்படி கண்களை மூடி ஆண்டுடைய நாமத்துக்கு நம்ம மகிமைப்படுத்தி அவருக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். எங்களோட கூட நீங்க இணைஞ்சி கண்ணை மூடுவீங்களா? எல்லாரும் ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த அருமையான அந்த வேலைக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த ஆர்பிடிஎம் மும்பை அப்படிங்கிற இந்த சேனல் ஆரம்பிக்க ஆண்டவர் கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். அநாதி தீர்மானத்தின்படியையும் ஆண்டவரே நீர் பேசின வார்த்தைகளின்படியையும் கர்த்தாவே இந்த ஊழியத்தை ஆரம்பித்து இந்த ஊழியத்தின் மூலமாக ஆண்டவரே உடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு பெரியவர்கள் வரைக்கும் ஆண்டவரே இந்த மீடியா மினிஸ்ட்ரிய நீங்க உங்களுடைய வார்த்தைகள் மூலமாய் வசனத்தின் மூலமாய் கர்த்தர் கிரியை செய்து கொண்டு வருகிற ஒவ்வொரு காரியங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இயேசு சுவாமி, நீங்க 50,000 சப்ஸ்கிரைபரை தந்திருக்கீங்க, அதற்காக நன்றி. இன்னும் இந்த ஊழியத்தை நீங்க வளர்க்க போறீங்க, இந்த ஊழியத்தை உயர்த்த போறீங்க, அதற்காக நன்றி. ஆண்டவரே, இந்த 50,000 சப்ஸ்கிரைபர் ஆண்டவரே எங்களோடு கூட
இணைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆண்டவரே, இவ்வளவு ஆண்டவரே சப்ஸ்கிரைபர்கள் இணைவதற்கு காரணமாக இந்த ஒரு பெரிய டீமை நீங்க கொடுத்திருக்கீங்க. அந்த டீம்ல ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த பிள்ளைகளை நீரை தந்திருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி சுவாமி. ஆண்டவரே, இந்த மீடியா மினிஸ்ட்ரி மூலமாய் வந்த எல்லா கணம், எல்லா துதி, எல்லா மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும். ஆண்டவரே, இந்த மீடியா மினிஸ்ட்ரி தொடர்ந்து எங்களுக்கு ஆசீர்வதிங்க. இந்த எங்க மீடியா மினிஸ்ட்ரியில ஆண்டவரே, இந்த சேனல்ல இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பிளஸ் பண்ணுங்க. இன்னும் ஆண்டவரே, இந்த சேனல் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா இருக்க எங்களை வழிநடத்துவீராக. அநேக புதிய புதிய திட்டங்களை தருவீராக. ஆண்டவருடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். கனம் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நன்றி சொல்ல என் இதயம் ஏங்குதையா, நன்றி சொல்ல என் உள்ளம் துடிக்குதையா, நன்றி சொல்ல என் இதயம் ஏங்குதையா, நன்றி சொல்ல என் உள்ளம் துடிக்குதையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. இப்போ நம்ம வந்து லாஸ்ட் செஷனுக்கு வந்துட்டோம். எனக்கு இவங்க கூட சேர்ந்து எனக்கு டைம் எப்படி போச்சுன்னே தெரியல. நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். அபி, நீ எப்படி ஃபீல் பண்றா? நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஆனா இது எல்லாத்தையும் முடிச்சுதான் ஆகணும் இல்லையா? நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இந்த 50K செலிப்ரேஷனுக்காக தேங்க்ஸ் நம்ம யாருக்கு கொடுத்தாங்கன்னு தெரியுமா? நம்மளோட ஏசப்பாக்கு தான். அவங்க இல்லன்னா இதுல ஒண்ணு கூட பாசிபிளே இல்லைங்க. நம்ம இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இப்ப வரைக்கும் நடத்திட்டு இருக்கிறது அவங்க தான், அவரோட கிருபை தான். இது சொல்ல போனா இது ஆண்டவருடைய ஈவு மட்டும்தான். இதுல வந்து நாங்க என்னதான் நடிச்சாலும், என்னதான் நாங்க எவ்வளவு எங்களோட மாம்சமான எஃபர்ட் போட்டாலுமே அவரோட கிருபை இல்லைன்னா இது எல்லாமே வேஸ்ட்டுங்க. அவரோட வார்த்தையோட மகிமை இல்லைன்னா நாங்கெல்லாம் இந்த நாடகம்லாம் போட்டு பிரயோஜனமே இல்ல. அதுக்கு ஏசப்பாக்கு கோடான கோடி நன்றிகள். அது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் வந்து நம்ம தேங்க் பண்ண வேண்டிய 2 முக்கியமான நபர்கள் யாருன்னா நம்மளோட பாஸ்டரும் நம்மளோட பாஸ்டர் அம்மாவும் தான். ஏன்னா சர்ச்சில் எவ்வளவோ பேர் இருக்காங்க, ஆனா அவங்கள இருந்து அவங்க உள்ள இருக்கிற மறைஞ்சிட்டு இருக்கிற அந்த டேலண்ட கண்டுபிடிச்சு வெளியே கொண்டு வர்ற அந்த அழகான வேலையை அவங்க பார்த்திருக்காங்க. எப்போனாலும் நம்ம டவுனா இருந்தாலுமே, நம்மளுக்கு வரலன்னு நம்மளே நினைச்சிட்டு இருந்தாலுமே உங்களால முடியுங்கிறத அவங்க என்கரேஜ் பண்ணி மோட்டிவேட் பண்ணனால நம்ம எல்லாம் இவ்வளவு அழகா பண்ணி இந்த ஒரு சேனலை இவ்வளவு அழகா 50K வரைக்கும் நம்ம கொண்டு போயிருக்கோம். அதனால பாஸ்டருக்கும் பாஸ்டர் அம்மாவுக்கும் ஒரு பிக் தேங்க்ஸ். இப்போ மூன்றாவது நம்ம வந்து நம்ம RPTM மெம்பர்ஸ்க்கு தேங்க்யூ சொல்ல போறோம். பிகாஸ் அவங்க ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காங்க, அவங்க தூக்கத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காங்க, அவங்க டைமை சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கு எல்லாமே ஒரு நாள் அவங்க பலனை அறுப்பாங்க. சோ அவங்க வந்து கோஆபரேட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ. கடைசியா உங்களுக்கு தேங்க்யூ சொல்றோம். பிகாஸ் 50K நீங்க எல்லாமே முடியுமா? இல்ல. நீங்க வந்து ஒரு சாட்சி மூலமா ஒரு பிரேயர் ரிக்வெஸ்ட் அனுப்பிட்டு எங்களுக்கு நீங்க என்கரேஜும் மோட்டிவேட் பண்றீங்க. அதே போல நீங்க மோட்டிவேட்டும் என்கரேஜ் பண்ணுங்க. இன்னும் நாங்க ஸ்கிட் எல்லாம் நடிச்சு போடுவோம். சோ ஸ்டே டியூன். ஆமாங்க, இன்னைக்கு நாங்க போயிட்டு வரோம். ஆனா இனிமே இதே மாதிரி பல விஷயங்கள்ல உங்களை சீக்கிரம் சந்திப்போம். இத்துடன் விடைபெறுகிறது உங்களோட ஹோஸ்ட் அபிரேகா, உங்களோட கோ ஹோஸ்ட் வினோலின்.